Yes, good evening. குட் ஈவினிங் மேம். Good evening, sir. எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிள் தானே? ஆடிபிள்க்கா. சரி. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? காலையில பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. இப்பதான் என்னென்ன ஞாபகம் இருக்குன்னு செக் பண்ண போறேன். ஆர்கே நாராயணனோட ஃப்ரெண்ட் யாரு? E.M. Forrester. ஆஹாஹா. E.M. Forrester. ஆஹாஹா. ஆர்கே நாராயணன் கேட்டேன். நான் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் கேட்கல. முல்க்ராஜ் ஆனந்த்க்கு அடுத்த ஆள் தான் யார் வருவா? ஆர்கே நாராயணன் வருவாங்க. ஆர்கே நாராயணனோட ஃப்ரெண்ட் யாரு? நீங்க சொன்னது வந்து முல்க்ராஜ் ஆனந்தோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா E.M. Forrester. கிரஹாம் கிரீனா மேம்? கிரஹாம் கிரீன். ஓகேவா? கிரஹாம் கிரீன் அப்படினால என்ன நாவல்ஸ் எழுதுவார் அவர் வந்து? கேத்தலிக் நாவல்ஸ் எழுதுவாருன்னு பார்த்தோம். அதுல ஒரு ஒர்க் ஆஃபன் கேப்பல, what is the title? Power of Gloria. Power and the Glory. Power and the Glory. What is the published year? What is the published year? 40. 1940. அதே 1940ல நம்ம ரெண்டு பேத்துக்கு இந்தியன் ரைட்டர்ல படிச்சோம். யாரெல்லாம் அந்த 1940 ஸ்டோரிஸ்? Twilight to Delhi. Twilight in Delhi அப்படின்ற ஒர்க்கும் 1940ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்னொரு ஒர்க் வந்து இவரோடது, B.R. அம்பேத்கரோடது. எது? Annihilation of Caste. Annihilation of Caste வந்து 1936. Pakistan varum. எஸ் பாகிஸ்தான் அப்படின்ற ஒர்க் தான் 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இந்த 3 ஒர்க்ஸ்மே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆர்கே நாராயணனோட கைடு எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? 58 publication, 60 award. 58 பப்ளிஷ் ஆகி 60ல அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேத்து 66ல 3 ஒர்க் படிச்சோம். what are the 3 works? 66 அப்படின்னா நான் என்ன கதை சொல்லி கொடுத்தேன், அதுக்கு 3 ஒர்க் என்ன? 66 அப்படின்னா லடாக், ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்றது 66ன்னு பார்த்தோம். அது யாரோட ஒர்க்? ஸ்ட்ரைடர்ஸ் ஒன்னு. சரி, ஓகே, நம்ம ஒர்க் மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஷேடோ ஃப்ரம் லடாக் ஒன்னு, ஸ்ட்ரைடர்ஸ் ஒன்னு, இன்னொரு ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா ஒருத்தங்க நீங்களே படிச்சுக்கோங்கடா, இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டு போனேன். who is that? Handful of rice. வெரி குட். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். இந்த 3 ஒர்க்ஸ்மே 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் யார் ஆத்தர்? கமலா மார்க்கண்டேயா. கமலா மார்க்கண்டேயாவும் யாரும் ஒரே வருஷத்துல பிறந்திருப்பாங்க? Nizam Ezekiel. கரெக்ட். நிசிம் எசேக்கியலும் கமலா மார்க்கண்டேயாவும் ஒரே இயர்ல பிறந்திருப்பாங்க. 1924 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்ப செகண்ட் ஒர்க் வந்து ஸ்ட்ரைடர்ஸ். செகண்ட் ஒர்க் ஸ்ட்ரைடர்ஸ் யாரோடது? ஏகே ராமானுஜம். ராமானுஜமோடது. ஷேடோ ஃப்ரம் லடாக் யாரோடது? Babani Bhattacharya. பவானி பட்டாச்சாரியா. பவானி பட்டாச்சாரியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? அதுக்கு நான் என்ன கதை சொல்லி கொடுத்தேன்? Memories yesterday. Memorable. நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சு. மெமரபிள் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கு? Hunger. சோ மெனி ஹங்கர்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ஹங்கர் அப்படின்னு நம்ம இன்னொருத்தருக்கு பார்த்திருக்கோம். த ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 1977 பப்ளிகேஷன், த ஹங்கிரி ஒன்ஸ். பெங்கால் ட்ரிலஜி எழுதிருப்பாரு அவர் கூட. த ஹங்கிரி ஒன்ஸ். கோவமாவும் இருந்துச்சு, பசியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆசிஃப் குறும்பாய். கரெக்ட். ஆசிஃப் குறும்பாய். ஓகேவா? சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தா அது வந்து ஆசிஃப் குறும்பாய். இது வந்து இன்னொரு ஹங்கர்னு சொல்லி வரும். சோ ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்துக்கோ. ரெண்டும் ஹங்கர் தான் வரும். ஓகேவா? சோ சம் மெமரபிள் எஸ்டேஸ், அப்புறம் ஹங்கர்னு பார்த்தோம். அப்புறம் தேர்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? இந்தியா கெவல் கேவ். கவலைக்கடம். கவலைக்கடம். தமிழ்லயே படிச்சுக்கோங்க. இந்தியா கவலைக்கடம். ஓகேவா? இந்தியா வந்து கவலைக்கடமா இருக்கு. ஆனா இவ்ளோ பிரச்சனைல இருக்கும்போது யார் என்ன பண்ணிட்டு இருக்கா? மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல. ஒருத்தன் எதுல போயிட்டு இருப்பான்? ஒரு அனிமல் மேல போயிட்டு இருப்பான். he who rides a tiger. ரைட்ஸ் ஆன் a tiger. he who rides a tiger. அடுத்த ஒர்க் Golden boat. கோல்டன் போட் ஒருத்தன் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? இவங்க எல்லாம் வச்சிருக்கவங்களா யாரு? Universal man. யூனிவர்சல் மேன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒர்க் தான் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாரும் என்ன கேட்பாங்க?
மியூசிக் ஃபார் மோகினி. எஸ். மோகினி. மியூசிக் ஃபார் மோகினி. ஓகேவா? மியூசிக் ஃபார் மோகினி பப்ளிஷ் ஆன அதே இயர்ல தான் இன்னொருத்தரோட ஒர்க் மனோகர் மல்கோக்கரோட ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லிக் கொடுத்தேன். வாட் இஸ் த இயர்? நீ கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன். மியூசிக் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து விரும்பி கேட்போம்? பஸ்ல. வேற இன்னொரு இடம் சொல்லிக் கொடுத்தேன்ல. கார்டன். ஆஹா. ரிவர் பக்கத்துல. அப்ப ரிவர்னா அந்த ஒர்க்கோட டைட்டில் என்ன? பெண்ட் இன் த ரிவர். வெரி குட். பெண்ட் இன் த கேஞ்சஸ். ஓகேவா? சோ பெண்ட் இன் த கேஞ்சஸும் 1964 தான். மியூசிக் ஃபார் மோகினியும் 1964 தான். இந்த 2 இயர் தான் நம்ம நேத்து கம்பேர் பண்ணி படிச்சோம். 1964 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ மியூசிக் ஃபார் மோகினிக்கு அடுத்த ஒர்க் என்னது? லடாக். ஷேடோ ஃப்ரம் லடாக். அது சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கோம். லடாக்குக்கு அவன் என்னதை பார்க்க போறான்? காடஸ் ஆஃப் கோல்ட். காடஸ் ஆஃப் கோல்டு வந்து அவன் பார்க்க போறான். அப்புறம் ஸ்டீல் ஹாக்னு ஒரு ஒர்க் வரும். அப்புறம் மிஸ்டர் காந்தி அப்படின்றதோட அவர் கதை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? விஎஸ் நைபால் வந்து எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? நேத்து கூட கேட்டேன், பெக்க பெக்கன்னு இருந்தீங்க. ஃப்ரீ ஸ்டேட். எந்த இயர்ல Free பப்ளிஷ் State. ஆயிருக்கும்? 1980. 1970. 1971. வெரி குட். 1971ல தான் வந்து விஎஸ் நைபாலோட இந்த ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? நேத்து அதுக்கப்புறம் என்ன கதைலாம் படிச்சோம்? அனந்த் நாராயணனுக்கு ஒரே ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் த ஒர்க்? அனந்த் நாராயணன். நாராயணன்னா யாரு? சில்வர் பில்கிரிமேஜ். கரெக்ட். சில்வர் பில்கிரிமேஜ். நாராயணன் சாமியை கும்பிடுறவங்க எல்லாம் பழைய ஆட்கள் தான் இருப்பாங்க. சோ அவங்க முடியெல்லாம் கிரே கலர்ல மாறிடும். அந்த கிரே கலர் தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா சில்வர் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் எல்லாரும் பாத யாத்திரை போறேன், அங்க போறேன், இங்க போறேன், பில்கிரிமேஜஸ் அங்கங்க போயிருவாங்க. சோ சில்வர் பில்கிரிமேஜ் அப்படின்றது அனந்த் நாராயணனோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அட்டியா ஹவுசினோட ஒரே ஒரு ஒர்க் என்ன படிச்சோம்? அட்டியா ஹவுசன். நான் கூட அது பார்ட்டிஷன் நாவல்னு சொல்லி கொடுத்தேன். Sunlight. சன்லைட் ஆன் த broken காலம். வெரி குட். சன்லைட் ஆன் த broken காலம் அப்படின்றது அட்டியா Sunlight ஹவுசனோட ஒர்க். சொல்லுங்கடா. on the broken column. அதான் கரெக்ட். சன்லைட் ஆன் த broken காலம் அது வந்து அட்டியா ஹவுசனோட ஒர்க்னு பார்த்தோம். ராமா மெக்னாக்கு என்ன படிச்சோம்? ராமா அப்படின்னா என்ன வரும்? ராமா வந்து எங்க வாழுவாரு? ஹெவலி. ஹெவலி. இன்சைட் த ஹெவலி. இன்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ராமா வந்து கேவுக்குள்ள வாழ்வார். அதனால இன்சைட் த ஹெவலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 77ல பப்ளிஷ் ஆகி 79ல வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? சோ இயர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாகித்ய நிறுவன ஒர்க். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? சிவ்கே குமார் வந்து என்ன ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? சிவ்கே குமார். சிவ்கே குமார். Strapfall in the sky. ட்ராப் ஃபால்ஸ் இன் தி ஸ்கை. அதோட இயர் என்னடா? மேல இருந்து விழுறோம்னா நம்பர் வந்து என்ன ஆகும்? 1987. எஸ். 1987 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் வந்து 1986. 987 குறைஞ்சிக்கிட்டு தானே வரும். இப்ப நீ ஸ்கைல இருந்து விழுற, இத்தனை அடி தூரத்துல இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடியில இருந்து நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே தானே போவா. அப்ப 9, 8, 7ன்னு தானே வரப்போகுது. அப்ப 987 தானே. ஓகேவாடா? பிரின்ஸ் அது கிறிஸ்டின். award. அது அவார்டு வாங்கின இயர். ஆமா ஆமா கரெக்ட். அது அவார்டு வாங்கின இயர், பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1986. கரெக்ட் தான். ஓகே. டன். சிவ்கே குமார் வந்து ஷேக்ஸ்பியர்ட்ட இருந்து ஒரு ஒர்க் எடுத்து எழுதியிருப்பார்ல. கிங் லியர். கிங் லியர்ட்ட Near இருந்து தான் to என்ன எழுதியிருப்பாரு? Cordelia. லியர் டு கார்டிலியா கார்டிலியா. அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகே. லியர் டு கார்டிலியா அப்படின்றது சிவ்கே குமாரோட அந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவார்டு வாங்கின ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். குஷ்வந்த் சிங் என்ன ரைட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அவரு சிங் ஆளுன்னு பாக்குறோம். அப்ப என்ன ரைட்டரா நமக்கு தெரிஞ்சிருப்பாரு? பஞ்சாப் தாங்க. பஞ்சாப். ஓகேவா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? Punjab. மார்க் ஆஃப் விஷ்ணு. மார்க் ஆஃப் விஷ்ணு அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்த்தோம். ஓகேவா? ரெண்டாவது அவர் யாரை பத்தி பேசுறாரு? ஹிஸ்டரி ஆஃப் சிக்ஸ். அவரோட சீக்கியஸை பத்தி அவங்கள சீக்கியஸை பத்தியே பத்தி பேசுறாரு. அவங்கள பத்தியே பேசுறாரு. ஹிஸ்டரி ஆஃப் சிக்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் பிரிட்ஜ் தலைவர் எங்க போறாரு? பாகிஸ்தான். ட்ரெயின் டு பாகிஸ்தான். பாகிஸ்தான் பார்த்தோம். Pakistan. அதுவும் ஒரு பார்ட்டிஷன் நாவல். ஆல்ரெடி பார்ட்டிஷன் நாவல் 2 பார்த்துட்டோம். ஓகேவா? ட்ரெயின் டு பாகிஸ்தானும் பார்ட்டிஷன் நாவல் தான். சன்லைட் ஆன் த broken காலமும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம் பீரியட் தான் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். சோ ட்ரெயின் டு பாகிஸ்தான் ட்ரெயின்ல போனாரு அப்படின்னா அவர் காதுக்கு எது கேட்காது? நைட்டிங்கேலோட சவுண்ட் கேட்கல. ஹீ ஷால் நாட் ஹியர் த நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் எங்க இறங்குவாரு? நைட்டிங்கேல். டெல்லி. டெல்லியில வந்து இறக்கி விட்டுருவாங்க அவங்கள. அங்க யாரு டெல்லி. கிடைப்பாங்க அவங்களுக்கு? உமன். ஒரு பொண்ணு. ஒரு Bride. பொண்ணு வந்து கம்பெனி கிடைக்கும். ஒரு பொண்ணு Women. லைஃப்ல வந்தானா என்னலாம் Companion. சொல்லி கொடுப்பா? கம்பெனி ஆஃப் விமன். லெசன்ஸ். இல்ல லெசன் வந்து கட்ட கடைசி. ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன கிடைக்கும் நமக்கு?
Truth, love. ட்ரூத், லவ், லிட்டில் மெலஸ். வந்ததும் அவ லெசன் குடுத்துட்டு போக மாட்டா. கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் லெசன் குடுத்துட்டு போவா. சரியா? சோ விமென்னு வந்தா அடுத்த ஒர்க் வந்து ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மெலைஸ். அதுக்கப்புறம் தான் வந்து தி லெசன்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, இது எல்லாமே வந்து யாரோட ஒர்க்? குஷ்வந்த் சிங்கோட. குஷ்வந்த் சிங்கோடது. தென் போர்ட்ரேட் ஆஃப் a லேடி அப்படின்னு சொல்லி யார் நாவல் எழுதிருப்பா? ஜேம்ஸ் ஜோய்ஸ். James. ஹென்ரி ஜேம்ஸ். ஹென்ரி போர்ட்ரேட் ஆஃப் a ஜேம்ஸ். லேடி அப்படின்னு சொல்லி நாவல் யார் எழுதிருப்பானா? ஹென்ரி ஜேம்ஸ். போம் யார் எழுதிருப்பா? T.S. Eliot. T.S. Eliot T.S. வந்து எழுதிருப்பாரு. Eliot. ஓகேவா? போர்ட்ரேட் ஆஃப் a டோரியன் கிரே யாரோட ஒர்க்? Oscar Wilde. Oscar ஆஸ்கர் வைல்டு. ஆஸ்கர் வைல்டு. அந்த ஒர்க் வந்து 1890ல 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே 1890ல ஹென்ரி இப்சனோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? நெட் கொஸ்டின் அது. டால்ஸ் ஹவுஸ். தப்பு சார். 1890ல கடைசி ஒர்க் அவரோடது. ஹென்ரி இப்சனுக்கு நம்ம ஒரு 5 ஒர்க் படிச்சோம் தொடர்ந்து. அதுல கடைசி ஒர்க் தான் 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது நீங்க எப்பவுமே மறந்து போவீங்க. வைல்ட் டக் வரைக்கும் கரெக்ட்டா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஹெடா கேப்லர் மேம். ஹெடா கேப்லர். ஓகேவா? 1890ல பப்ளிஷ் ஆன ஒர்க் என்ன அப்படின்னா ஹெடா கேப்லர்னு பார்த்தோம். அதே 1890ல தான் ஜே.ஜி. ஃப்ரேசரோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? கோல்டன் புக்கா? கோல்டன் கோல்டன் புக் வந்து டாரிஸ் லெசிங். Golden கோல்டன் Bough. புக் கூட நோட்டு. கோல்டன் Bough. பவ், BOUGH. ஓகே, கோல்டன் பவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அதுதான் வந்து எதுக்கு இதை நான் இழுத்துட்டு வந்தேன்? டிஎஸ் 1891. எலியட்டோட 1890 நம்ம பார்த்துட்டு போனோம். அப்ப டிஎஸ் எலியட் வந்து எதுல இருந்து கதை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல இருந்து எடுத்திருப்பாரு. ஓகேவா? போர்ட்ரேட் ஆஃப் an artist as a young wife when I hit you வந்து Meena Kandasamy. மீனா கந்தசுவாமியோடது. ஓகேவா? பெண்ட் இன் த ரிவர் அப்படின்னு யார் ஒர்க் எழுதிருப்பா? பெண்ட் இன் த கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மனோகர் மல்கோக்கர்னு சொல்வீங்க. பெண்ட் இன் த ரிவர் விஎஸ் நைப்பால். கரெக்ட், விஎஸ் நைப்பால். ஓகேவா? மனோகர் மல்கோக்கர் எந்த இயர்ல பிறந்தாரு? 1913. 1913ல பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? மாங்கா. மாங்கா தான் அவருக்கு நம்ம வச்சு படிச்சோம். கதை எதுல ஆ. ஸ்டார்ட் ஆகும்? கதை எதை பத்தி? மாங்காக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? The Sea of Hawk. சீ ஹாக். வெறுமனையா சீ ஹாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சீ ஹாக் மேல பறவை வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன அடிப்பாங்க? அந்த ட்ரம். டிஸ்டன்ட் ட்ரம்னு பார்த்தோம். டிஸ்டன்ட் ட்ரம் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1960. அதே 1960ல நம்ம இன்னொரு ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? டோல் ட்ரம்மர்ஸ். அது யாரோடது? Kurumbai. ஆசிஃப் குறும்பாயோடது. ஆசிஃப் ஓகேவா? குறும்பாய். ஆசிஃப் குறும்பாய். எந்த இந்தியன் ரைட்டரோட ஒர்க்ஸ்ல வந்து எல்லாமே பொண்ணுங்க பேரா இருக்கும்? தட் எந்த தட்டு? தட்டு தான். என்ன தட்டு? ரெண்டாவது ஒரு டெட் மேம். சார் யாரு நேம் சொல்லுங்க. அது எக்ஸாம் ஹால்ல போய் ரெண்டாவது ஒரு டட்டு நீங்க எங்க தேடுவீங்க? Romesh. ஏன் திருப்பி திருப்பி குழப்புறீங்க அத? Romesh Dutt. நான் நிறைய சொல்லிட்டேன். பொண்ணுங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா யாரு மைக்கேல் பிடிக்கும்? மைக்கேல் மதுசூதன் டட். மிக்கேல் மதுசூதன் டட் அப்படின்றவருக்கு தான் பொண்ணுங்க பேரா வரும்னு சொல்லிட்டேன். இது ஏன் குழப்புறீங்க? மொத்தமே 3 டட்டு தான். மிக்கேல் மதுசூதன் டட்டு, ரோமேஷ் டட்டு, டோரு டட்டு. மொத்தம் 3 டட்டு தான் நம்ம படிக்கவே செய்றோம். டோரு டட் வந்து ஒரு பொண்ணு. மீதி 2 பேர் தான் பசங்க. ஏன் பொண்ணுக்கு பொண்ணை போய் பிடிக்க போகுது? யாருக்கும் அப்படி பிடிக்காது. பசங்களை தான் ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட்ஸ் அப்படிதானே? அப்போ மிக்கேல்னா மைக்கேல் ஜாக்சன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மிக்கேல் மதுசூதன் டட்டோட ஒர்க்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே பொண்ணுங்க நேமான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும்? அது வந்து ஆர்ஆர்னு ஸ்டார்ட் ஆகும். R stands for first R stands for ஒரு முஸ்லிம் பேரு. ரஷ்யாவா மேம்? ரசியா த இந்தியன் எம்ப்ரஸ்ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் வருது. செகண்ட் R யாருக்கு நிக்கும்? செகண்ட் R யாரு? ஒரு தமிழ் ஒரு மாதிரி பழைய பேரு. செகண்ட் R ரத்னவல்லி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் R வந்து ரைசா, செகண்ட் R வந்து ரத்னவல்லி, தேர்ட் யார் வருவா? மகாபாரத்ல இருந்து கதை எடுத்திருப்பாங்க. சமரிஸ்டா. செர்மிஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மகாபாரத்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது இவங்களோட ஆளு, சூர்யாவோட ஆளு. கரெக்ட் தான். மேகலவல்லியில இல்ல, மேகனா அப்படின்னு சொல்லி ஏதோ மேகனா பதக்கூத்துன்னு என்னமோ ஒண்ணு வரும். ஒரு ஃபுல் சென்டென்ஸ் அப்படிதான் வரும். அதான் மேகனா தான் ஸ்டார்டிங். ஓகேவா? சோ அது வந்து ராமாயணத்துல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம அஜித்தோடது திலோத்தமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து கதா உபசுந்த அப்படின்றதுல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து எல்லா பொண்ணுங்களையும் என்ன இது வந்து என்னன்னு சொல்லி கேட்பாரு அவர் வந்து சிவிலைசேஷன். இஸ் திஸ் a civilization அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லா பொண்ணுங்களும் என்ன பண்ணி வச்சிருந்தா மிக்கேல் வந்து
Captain. கரெக்ட் தான். கேப்டிவ் லேடிஸா வச்சிருந்தான். ஓகேவா? கேப்டிவ் லேடிஸா எந்த பெண் Capital. கீழ வச்சிருந்தான்? Timothy. திமோதி. அப்ப திமோதி க்ரூசோ யாரோட பென் நேம்? திமோதி க்ரூசோ யாரோட பென் Daniel நேம்? Defoe. வெரி குட். டேனியல் டிஃபோ. டேனியல் டிஃபோனாலே ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான வொர்க் படிப்போம்ல. வாட் இஸ் தட்? Robinson Crusoe. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1790. எஸ் 1790. ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு பார்க்கும்போது கலிவர்ஸ் டிராவல் பார்த்தோம். கலிவர்ஸ் டிராவல் யாரோட ஒர்க்? Jonathan Swift. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1726. 1726. ஜானத்தன் ஷிஃப்டோட ஏதாவது ஒரு 2 பென் நேம் சொல்ல முடியுமா? அவருக்கு 3 பென் நேம் இருக்கு. எனக்கு பென் நேம் வேணும். ஒண்ணு அவர் ஒர்க்ல இருந்தே எடுத்து எழுதிருப்பாரு. 2 டைட்டில் 2 பென் நேம் வந்து அவரோட ஒர்க்ல இருந்து தான் டைட்டிலாவே வச்சிருப்பாரு. இன்னொன்னு தான் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருப்பாரு. Isaac Bickerstaff. ஐசக் பிக்கஸ்டாஃப். இன்னொன்னு கலிவர்ல இருந்து தான் வச்சிருப்பாரு. லீமுல் கலிவர்னு வச்சிருப்பாரு. சரியா? இன்னொரு பென் நேம் என்னன்னா டிராப்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டிராப்பியர் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழ தான் அவர் வந்து காயினர் காப்பர் காயினேஜ் பத்தி பேசியிருப்பாரு. எந்த ஒர்க்ல வந்து பெசாட்டி பசங்க சின்ன பசங்க எல்லாத்தையும் நீங்க வெட்டி குக் பண்ணி சாப்பிட்டுருங்கன்னு எந்த ஒர்க்ல சொல்லியிருப்பாரு அவரு? Modern. அது என்ன? மாடர்ன். கரெக்ட் தான். Modest proposal. மாடஸ்ட் ப்ரொபோசல். ஓகே. மாடஸ்ட் ப்ரொபோசல் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது பப்ளிகேஷன் இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். 1729. சூப்பரா. 1729. ஜானத்தன் ஷிஃப்ட் 2 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. 2 பேரோட நிக்நேம் என்ன? அதுல தான் டைட்டிலும் வரும்டா. நிக்நேம் இம்பார்ட்டன்ட். வனிசா, ஸ்டெல்லா. ஜர்னல் டு ஸ்டெல்லா ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சரியா? வனிசா அப்படின்றது அவர் ஒருத்தரோட நிக்நேம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட நிக்நேம். இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட நிக்நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜர்னி டு ஸ்டெல்லான்னு எழுதிருப்பாரு. ஓகேவா? ஜானத்தன் ஷிஃப்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1704ல ரெண்டுமே கம்பானியன் பீஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் ஆர் தே? என்ன திடீர்னு ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? தூரமா போய் கொஸ்டின் கேட்டதும். நம்ம பார்த்தோம் 1704ல 2 ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். என்ன ஒர்க்ஸ் அது ரெண்டும்? ஒண்ணு காலேஜ் டைம்ல படிச்சதுன்னு சொன்னேன். கிங்ஸ் லைப்ரரியில சண்டை போட்டுப்பாங்கன்னு சொன்னேன். வாட் இஸ் த ஒர்க்? கைஸ் ஐ அம் இன் தி லைன். Battle of Books. பேட்டில் ஆஃப் புக்ஸ். ஓகேவா? அது வந்து 1704ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பேட்டில் ஆஃப் புக்ஸ் கூட இன்னொரு ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது என்னதுன்னு கேட்டேன். இது இந்த டப் மேம். சூப்பர் டேல் சார். ஆஃப் டப். லவ் இன் அ டப். சாரி. ஓகேவா? லவ் இன் அ டப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து 1704ல ஒண்ணா பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ லவ் இன் அ வுட்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? சென்ட் ஜேம்ஸ் பார்க்கர் சப்டைட்டில். இன்னைக்கு காலையில கிளாஸ்ல கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனேன். பிலிப் சிட்னியாக்கா? யாரா? பிலிப் சிட்னி. டேய் ஏன்டா அப்படி பண்ற? Margaret Atwood. லவ் இன் அ வுட் வந்து டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப என்ன ஆத்தரோட நேம் வரும்? இது டபிள்யூனா ஆத்தரோட நேம் என்ன வரும்? விச்சர்லி. வில்லியம் விச்சர்லி. 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 ஓகேவா? வில்லியம் மேத்ஸ்ல விச்சர்லியோட தான் போலாங்க லவ் இன் அ பார்த்தோம். வுட்னு. ஒண்ணும் இல்லடா. வில்லியம் வைச்சர்லி. ஓகேவா? சோ வுட் அப்படின்னு சொல்லி வந்தா டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இன்னொன்னு நம்ம ஆத்தரோட நேமே டபிள்யூல படிக்கிறோம். லவ் இன் அ வுட். அவர் 2 ஒர்க் எழுதியிருப்பார்ல. 1775ல ஒன்னு பப்ளிஷ் ஆயிருக்கும். 1776ல ஒன்னு பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் ஆர் தி 2 ஒர்க்ஸ்? த கண்ட்ரி வைஃப். சூப்பர்ரா. கண்ட்ரி வைஃப். இன்னொன்னு? இது டான்சிங் மாஸ்டர். என்னதுடா? ஜென்டில்மேன் டான்சிங் மாஸ்டர். இல்ல. பிளைன் டீலர். கரெக்ட். பிளைன் டீலர். ஓகேவா? கண்ட்ரி வைஃப், பிளைன் டீலர். இது ரெண்டும் தான் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். இந்த 3 ஒர்க்ஸ் லவ் இன் அ வுட், கண்ட்ரி வைஃப், பிளைன் டீலர்னு பாக்குறோம். வே ஆஃப் தி வேர்ல்ட் யாரோட ஒர்க்? வில்லியம் கான்க்ரீவ். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1700. கரெக்ட். 1700. ஓகேவா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? சிமெட்ரி. சரி இல்ல. இன்காக்னிட்டோ. கரெக்ட். இன்காக்னிட்டோ. அடுத்த ஒர்க்? லவ் அண்ட் டியூட்டி. இல்ல. யார் வந்து இன்காக்னிட்டோல ஓல்ட் போட்டு பேச்சுலர் கூகுள் யூஸ் பண்ணுவாங்க? ஓல்ட் பேச்சுலர் இல்லையா? அவ்வளவுதான். ஓல்டு பேச்சுலர். அடுத்த ஒர்க் வந்து ஓகேவா? இப்படிதான் நானும் படிச்சிருக்கேன். ஓகே. அது மேபி 18+ கண்டனா கூட இருந்துட்டு போலாம். இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்காக்னிட்டோ டேப்னு ஒரு டேப் நம்ம கூகுள்ல உண்டு. தெரியுமா தெரியாதா? தெரியும்ல கேர்ள்ஸ்க்கு? எஸ் மேம்.
எஸ் மேம். தெரியும். அதுல போய் சர்ச் பண்ணா ஹிஸ்டரி வந்து சேவ் ஆகாதுன்னு தெரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து இன்காக்னிட்டோ தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் வந்து யார் அப்படி சர்ச் பண்ணுவா அப்படின்னா, பேச்சுலர்ஸ் எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க. அது மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். சோ பேச்சுலர்ஸ். அதனால செகண்ட் ஒர்க் வந்து ஓல்டு பேச்சுலர்னு பாக்குறோம். அடுத்து அவன் டீல் வச்சிருக்கான் மேரேஜ்க்கு. அது வந்து டபுள் டீலர்னு பாக்குறோம். டபுள் சோ டீலர். டபுள் டீலர். லவ் ஃபார் லவ் வரணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்து சேர்ந்தது என்னன்னா மோர்னிங் பிரைட் வந்து சேர்ந்திருக்கும். அதோட ஏதோ ஒரு ஒர்க் நான் மிஸ் பண்றேன். என்ன ஒர்க்? ஓல்டு பேச்சுலர், டபுள் டீலர், அதுக்கப்புறம் லவ் ஃபார் லவ் தானா? ஆமாக்கா அப்படியே தான் இருக்கு. ஆமாக்கா. 64, 65 தானே மேம் சொன்னீங்க? ஓகே ஓகே. லவ் ஃபார் லவ் கேட்பான். ஆனா அவனுக்கு வந்து சிக்கினது என்னது அப்படின்னு சொன்னா மோர்னிங் பிரைட் தான் வந்து சிக்கியிருக்கும். Morning அப்புறம் கடைசி ஒர்க் வந்து வே ஆஃப் த வேர்ல்டு 1700ல பப்ளிஷ் இருக்கும். இவ்வளவுதான் வில்லியம் கான்கிரேவ். இன்காக்னிட்டோன்னு பார்க்கவுமே பேச்சுலர் பசங்க தான் ஞாபகம் வரணும். டபுள் டீல் போட்டிருக்கான். என்ன லவ் ஃபார் லவ் வரணும்னு ஆசைப்படுறான். ஆனா வந்தது என்னது அழுதுகிட்டே இருக்கிற பிரைடு, மோர்னிங் பிரைடு. கடைசி ஒர்க் வந்து வே ஆஃப் த வேர்ல்டு. இவ்வளவுதான் வில்லியம் கான்கிரேவ். சோ வில்லியம் வைச்சர்லி படிச்சாச்சு, வில்லியம் கான்கிரீவ் படிச்சாச்சு. எத்ரிஜுக்கு என்ன படிச்சோம்? நீ காலை சொல்லி கொடுத்தல. எந்திரிச்சு எதுக்கு கூப்பிடுவான் அவன் வந்து? ஆர்மி Even ஆபீசர். கரெக்ட். காமிக்கல் ரிவெஞ்ச். பசங்களை எதுக்கு கூட்டிட்டு போவாங்க? வா மச்சான் ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லி காமிக்கல் ரிவெஞ்ச்காக தான் கூட்டிட்டு போவாங்க. கடைசி ஒர்க் அப்ப என்ன வரும்? பையனா? மேன் ஆஃப் மோடா? வெரி குட். மேன் Man ஆஃப் of மூட் Mood. அப்படின்னு எஸ் மேன் ஆஃப் மூட். ஓகேவா? அதோட சப்டைட்டில் தான் ஃபிளாப்லிங் ஃபிளட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வர கேரக்டர் தான் டார்மினன்ட் அப்படின்னு படிச்சுக்க சொன்னேன். பிகாஸ் அது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்ட கேரக்டர். அதனால நான் கேரக்டரை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ 3 பேர் வந்து நீங்க சென்டிமெண்டல் காமெடில இருந்து படிச்சிட்டீங்க. வைச்சர்லி, எத்ரிஜ், கான்கிரேவ். இவங்க 3 பேருமே வந்து சென்டிமெண்டல் காமெடிக்கு கீழே வர்ற ரைட்டர்ஸ். இம்பார்ட்டன்டான 3 ரைட்டர்ஸ். ஓகேவா? கிளியரா? இல்ல பாயிண்ட் நான் எதுவும் ரிப்பீட் பண்ணுமா? கிளியர்க்கா. கிளியர்னு ஒரு தடவையும் சொல்லதான் செய்றீங்க. ஞாபகம் அக்கா தான் இல்லக்கா, வரமாட்டேங்குது. அது ஆக்சுவலா டக்குன்னு அந்த பேரு கீழ எந்த ஒர்க்குன்னு டக்குன்னு ஞாபகம் இல்ல. மத்தபடி அதுதான் சொல்றேன். ஆர்டர் ஸ்டோரிஸ் மட்டும் இது ரிமைண்ட் கரெக்டா பண்ணு. இருக்குக்கா. அந்த சொல்லுங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் இதா இருக்குக்கா. ஆனா எப்படி சொல்ல, யாரு கீழ எது வருதுன்னு கொஞ்சம் இதா கொஞ்சம் டக்குன்னு ஏன் இது அப்படி எடுக்க. இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ ஆத்தரோட நேம் கூட அந்த கதையை கனெக்ட் பண்ண மாட்டேங்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி திணறுது அப்படின்னா, உனக்கு கதை ஞாபகம் இருக்கு. ஆனா இதுதான் அந்த ஆத்தர்ன்றது குழப்புது அப்படின்னா, எங்க தப்பு நடக்குன்னு நான் சொல்றேன். நீ அந்த கதைய ஆத்தரோட இமேஜினும் பண்ண மாட்டேங்கிற, கனெக்டும் பண்ண மாட்டேங்கிற. அங்கதான் தப்பு நடக்குது. 2மே ஹூக்கே போட மாட்டேன்ற. ஹூக் போட்டா தானே நிக்கும் அது வந்து. புரியுது. புரியுதா? நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது கதை படி. கதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒர்க்க நான் அப்படியே மனப்பாடம் பண்ண இருக்கிற அச்சு பேசாம வேர்ட மனப்பாடம் பண்ணு நான் சொல்லல. நான் சொல்ற கதையை படி. படிச்சுட்டு இதுதான் ஆத்தர்ன்றதுல ஸ்ட்ராங்கா நில்லு. இதுதான் ஆத்தர், இவரோட கதை இதுதான். இப்படிதான் கதை வரும். சோ இத ஒட்டி தான் வந்து வேர்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத மட்டும் இமேஜின் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து அகமது அலி. அவருக்கு என்ன ஒர்க் பார்த்தோம்? அகமதாபாத். அகமது அலி அப்படின்னா அகமதாபாத்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஒர்க் என்னதுடா? டேய் நான் ஆடிபிளா இருக்கேனா? எஸ் மேம். டெல்லி. ட்வெலைட் இன் டெல்லி. அகமதாபாத் அப்படின்னா டெல்லின்ற ஒரு வேர்டு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ட்வெலைட் இன் டெல்லி 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஜி.கே. தஸ்வானியோட ஒரே ஒரு ஒர்க் படிச்சோம்ல. வாட் இஸ் த ஒர்க்? ஜி.கே. இருக்கா? தஸ்வானியோட ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர்ல. ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? இது சர்பண்ட் அண்ட் த ரவுட் படம் சீக்வல் என்னது? கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர். கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கந்தபுரம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1938. 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? உம் சந்தி தேவி யாரோட ஒர்க்? சந்தலிகாவா சந்தி தேவியா சம்மோட் சிஹெச்ல ஸ்டார்ட் ஆகும். சந்தலிகான்னு நினைக்கிறேன். சந்தலிகா. தகூரோட தான் சண்டாலிகா. யார் சார்? தகூரோட மேம் சண்டாலிகான்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் ஒர்க் கரெக்ட் சொல்ல. கரெக்ட். தாகூரோடது. இது வந்து டிசம்பர் 2024 டைரக்ட் கொஸ்டின். 4 கேரக்டர்ஸ் கொடுத்து இதுல எது வந்து தாகூரோட ஒர்க்னு கேட்டிருந்தாங்க. அதுல வந்து எது இருந்துச்சு அப்படின்னா சந்தலிகா தான் இருந்துச்சு. அதான் கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு. சோ சந்தலிகா அப்படின்றது பார்த்தோம். எதுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கு? அந்த கதையோட ஸ்டார்டிங் என்ன? அந்த பாட்டோட ஸ்டார்டிங். சந்தலிகான்றது கடைசி ஒர்க்கா போஸ்ட் கொடுத்தாங்க. ஆபீஸ். வெரி குட். அந்த போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸ்க்கு யாரும் போனா? 2 சித்ரா and பொண்ணு Malini. சித்ராவும் மாலினி 2 பேரும் போஸ்ட் ஆபீஸ் போனாங்க. போற வழியில யார பார்த்தாங்க? சன்னியாசி. சன்னியாசியை பார்த்தாங்க. சன்னியாசி அப்படின்னு போகணும்னா என்ன பண்ணிருக்கணும் அவர் வந்து? ரெட் ஆர்லண்டோ. சன்னியாசியா மாறுறதுக்கு என்ன பண்ணிருக்கணும் முதல்ல?
முக்தாதார். எல்லாருக்கும் இது பண்ணிருப்பாங்க. சாக்ரிஃபைஸ் Sacrifice. பண்ணிருப்பாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. வெரி குட். சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாத நமக்கு என்ன கிடைக்கும்? முக்ததாரா. முக்ததாரா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் கழுத்துல என்ன போட்டிருந்தாரு? ரெட் ஆர்லண்ட். ரெட் ஆரியாண்டல்ஸ் Red போட்டிருந்தாங்க. அப்புறம் Orient. கடைசி பார்த்து தான் என்ன பார்த்தோம்? சந்திரிகா. சந்திரிகா. ஓகேவா? அவ்வளவுதான். காம்ரேட் கிளிக்ரூ அந்த ஒர்க்குக்கு வந்து கதை எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்திருப்பாங்க? ஒரு இவர் சொன்னேன் தெரியுமா? ஒரு ரஷ்யன் ரைட்டர். The Possess. த பொசஸ்ட் யாரோட ஒர்க்? ஃபியோடர் Dostoevsky. டோடாவஸ்கியோடது. ஃபியோடர் டோடாவஸ்கியோட ஒரு ஒர்க் சொல்லி எனக்கு இயர் சொல்ல முடியுமா? நான் அதை அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். வாட் இஸ் த ஒர்க்? Crime and Punishment. எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும்? 1866. வெரி குட். 1866ல கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது வந்து ஃபியோடர் டோடாவஸ்கியோட. அவர் இன்னொரு ஒர்க் வந்து நம்ம வேர்ட்ஸ்வொர்த் கூட கம்பேர் பண்ணி படிப்போம்ல. வாட் இஸ் தட்? Poor Folk. புவர் ஃபோக் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். இன்னொரு ஒர்க் வேர்ட்ஸ்வொர்த் கூட நம்ம பார்ப்போம். வேர்ட்ஸ்வொர்த் வந்து அதுல பெரிய டைட்டில் எழுதியிருப்பாரு. இவர் அதுல பாதி எழுதியிருப்பாரு. The Idiot. வெரி குட். த இடியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இடியட் பாய் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. த இடியட் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பானா? ஃபியோடர் டோடாவஸ்கி. அப்புறம் நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் அதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஓகேவா? டிராமாட்டிக் லிரிக்ஸ் யாரோட ஒர்க்? டிராமாட்டிக் லிரிக்ஸ் Brown. கரெக்ட். பிரவுனிங் ஓடுது. ஓகேவா? டிராமாட்டிக் லிரிக்ஸ் யாரோடது அப்படின்னா பிரவுனிங் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சானட் ஃப்ரம் ப்ராத்திக்யூஸ் யாரோடது? Elizabeth Barrett Browning. அவரோட Browning. ஒரு ஒர்க்ல வந்து ஃபீமேல் ப்ரிலூடுன்னு இன்னைக்கு காலையில நான் கிளாஸ் நடத்தும்போது சொல்லி கொடுத்தேன். எந்த ஒர்க் வந்து ஃபீமேல் ப்ரிலூடுன்னு சொல்லுவாங்க? 9 புக்ஸ் இருக்கும் அதுல. ஞாபகம் இருக்கா? ஃபீமேல் ப்ரிலூட் அப்படின்னு அந்த ஒர்க் வந்து சொல்லுவாங்க. அரோராலி. ஓகேவா? எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு மொத்தமே நம்ம 3 ஒர்க் தான் படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஏஸ்கலஸ் அப்படின்ற ஆத்தரோட ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் ஓப்பனிங்ல பார்த்தோம். அப்புறம் சானட் ஃப்ரம் ப்ராத்திக்யூஸ் பார்த்தோம். அதுல 44 சானட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கடுத்து காசாகுடி அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். அதுக்கடுத்து கடைசி ஒர்க் தான் நம்ம அரோராலே பார்த்தோம். அதுல வந்து 9 புக்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஃபீமேல் ப்ரிலூட் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். ரிமெம்பர்? ஞாபகம் இருக்கு. டிம்பக்டு யாரோட ஒர்க்? Tennyson. டிம்பக்டு என்ன அவார்டு வாங்கியிருக்கோம்? Golden Chance. சான்சலர் கோல்ட் சான்சலர் அவார்டு வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டென்னிசனை வந்து யார் திட்டிருப்பா? எனக்கு எழுத்தே வேணாம், நான் 9 வருஷம் அட்ரஸ் இல்லாம போயிருப்பார்ல. Wilson Crocker. ஜான் வில்சன் கிராக்கர் அப்படின்ற திட்டிருப்பாரு. எந்த ரிவ்யூல திட்டிருப்பாரு? Quarterly Review. குவார்டர்லி ரிவ்யூ திட்டிருப்பாரு. அப்ப எடின்பர்க் ரிவ்யூல யார் திட்டு வாங்கியிருப்பா? Late Poets. லேக் போயிட்ஸ் யார் திட்டிருப்பா? Francis Jeffrey. யாரெல்லாம் Jeffrey. பிரான்சிஸ் ஜெஃப்ரி யாரெல்லாம் திட்டிருப்பாரு சேத்து? Wordsworth. ம். Sadaya. Coleridge. Coleridge. வேர்ட்ஸ்வர்த், சதே கால்ரிட்ஜ் இவங்க 3 பேருக்கும் திட்டு விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பி.ஆர். அம்பேத்கரோட கடைசி ஒர்க் என்ன? Gandhi. காந்தி ஊடலே வந்துருவாரு. Brahma and Dhammaன்னு ஒரு புத்தா அண்ட் தமா. கடைசி வந்து Siddhandama. புத்த நிலைமைக்கு போயிருவாரு. சோ புத்தா அண்ட் தமா அப்படின்றது அவரோட ஒர்க்னு பார்த்தோம். ஓகேவா? பாரதி முகர்ஜி அப்படின்ற ரைட்டரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? Tiger's Daughter. வெரி குட். டைகர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ டாட்டர் வந்தாச்சு. செகண்ட் யார் வருவா? Wife. வெரி குட். ஒய்ஃப்க்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? Jasmine. ஜாஸ்மின் வந்து ஒய்ஃப்க்கு மட்டும் தான் பிடிக்குமா இல்ல யாருக்கெல்லாம் பிடிக்கும்? World. Holder of வேர்ல்டுக்கே the பிடிக்கும். world. ஓகேவா? ஹோல்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அவ என்ன கேக்குறா? ஒன்லி ஃபார் மென். லீவ் இட் டு Leave it மீ to me. கேக்குறா. என்கிட்ட கொடுன்னு கேக்குறா. லீவ் இட் டு மீ. okay. ஓகே லீவ் இட் டு மீ அப்படின்னு கேக்குறா. சோ அது யாரும் வேணும்னு ஆசைப்படுறா? Daughter. பொண்ணு வேணும்னு சொல்றேன். Daughter. அவங்களோட பொண்ணு டிசைர் இருக்கு. யாருக்கு? டாக்டருக்கும் இருக்கு. அடுத்த ஒர்க் அவளுக்கு ஏன் வேணும்னு ஆசை வருது? Bride. ஏன்னா அவதான் மார்னிங் ட்ரீ பிரைட். ஓகேவா? அவ ட்ரீ பிரைட்னு பார்த்தா பிரமிஸ் நியூ இந்தியா அப்படின்றது கடைசி ஒர்க். இது வந்து பாரதி முகர்ஜியோட ஒர்க்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சித்ரா பானர்ஜி தேவகுர்ணிக்கு என்ன கதை பார்த்தோம்? அவங்களுக்கு என்ன வச்சு கதை சொல்லி கொடுத்தேன்னா ஞாபகம் இருக்கா? சித்ரா பானர்ஜி திவகர்ணி.
சிஸ்டர்ஸ் லவ்வா மேம்? கரெக்ட். சிஸ்டர்ஸ் வச்சு கதை பார்த்தோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டெபியூ ஒர்க் வேணாம். தேர்ட் ஒர்க்ல இருந்து நம்ம படிச்சோம். தேர்ட் ஒர்க் என்னது? அக்கா செகண்ட் ஒன் வந்து அரேஞ்ச் மேரேஜா? செகண்ட் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பிளாக் கேண்டில்னு பார்த்தோம். செகண்ட் ஒர்க் வந்து ஆமா. அரேஞ்ச்டு மேரேஜ்னு பார்த்தோம். தேர்ட் தான் அக்கா தங்கச்சி 2 பேர் வருவாங்க. அப்ப எரர்னு ஏதோ வரும்க்கா. மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ்னு வரும். மிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ்னு வரும். அதுக்கு அடுத்த ஒர்க் தான் என்ன வரும்? அவங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேத்துக்கும்? மிஸ்ட்ரஸ்க்கும் அவளுக்கும்? சிஸ்டர் ஆஃப் மை ஹார்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பிளாக் கேண்டில், செகண்ட் ஒர்க் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ். இத நான் ஏன் சிஸ்டர்ஸ்னு படிக்க சொல்றேன் அப்படின்னா, அது மிஸ்ட்ரஸ்னு தான் இருக்கு. ஒத்துக்கிறேன். அது வேர்ட் வேற தான். மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ்னு தான் இருக்கு. பட் அது ரெண்டுமே சிஸ்டர்ஸோட கதை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து மிஸ்ட்ரஸ்னு வருது. மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ்னு வருது. அடுத்த ஒர்க் வந்து சிஸ்டர் ஆஃப் மை ஹார்ட்னு வருது. அவங்க 2 பேரும் எதை குடிச்சிட்டு இருக்காங்க? வைன். வைன் ஆஃப் வைன் டிசைர் அடிப்பாங்க, வந்து பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அடிப்பாங்க. பீர் இல்ல அது. நான் சரி அத ஓகே. நீ அடிச்சு பீர்ன்னு கூட வச்சுக்கோ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அத நான் கவுச்ன்னு சொல்லிக் குடுத்தேன். கவுச்ல உட்கார்ந்து அடிச்சாங்கன்னு நான் சொல்லிக் குடுத்தேன். ஓகேவா? சோ வைன் ஆஃப் டிசைர் அப்புறம் வந்து கவுச் பியரர்ன்னு பார்த்தோம். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? Palace of Illusion. இல்யூஷனுக்கு இல்யூஷன்ல போயிருவாங்க. இருப்பாங்க. பேலஸ் ஆஃப் இல்யூஷன். அப்புறம் ஒரு பூ அவங்க 2 பேரும் என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஜெண்டர்? ஒரு பூ வச்சு சொல்லிக் குடுத்தேன்ல. ஆல்ரஸ்க்கா. ஆரியண்டல் கேர்ள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட ஒரே ஒரு ஒர்க் வந்து ராமாயணத்துல இருந்து எடுத்திருப்பாங்கல்ல. வாட் இஸ் தி ஒர்க்? ராமாயணத்துல எத பத்தின கதை வரும்? எங்க வச்சு கதை வரும்? எந்த இடத்துல வச்சு கதை வரும் ராமாயணத்துல? ஃபாரஸ்ட்ல வச்சு. ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்ட்மென்ட் தான் டைட்டிலே. ஓகேவா? ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்ட்மென்ட் அப்புறம் லாஸ்ட் குயின். லாஸ்ட் குயின் தான் நெட் குவெஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் குயின் வந்து யாரோடது அப்படின்னா சித்ரா பானர்ஜி தேவகர்ணியோடது. அவங்க ஆல்ரெடி சிஸ்டர்ஸ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பிகினிங்ல இருந்தே. கடைசில முடிக்கும் போது தி லாஸ்ட் குயின் அப்படின்னு சொல்லி ஷி கம்ப்ளீட்டட். ஓகேவா? கிரண் தேசாய் வந்து எந்த ஒர்க்குக்கு மேன் புக்கர் அவார்டு வாங்கியிருப்பாங்க? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். சூப்பர் மேம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் எந்த இயர்ல வாங்கியிருப்பாங்க? 2006. ஆமா 2006ல வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட இன்னொரு ஒர்க் நான் ஒரு பழத்தை வச்சு சொல்லி கொடுத்தேன்ல. கோவா ஆர்ச்சர்ட். கோவா ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜூம்பா லகரியோட ஒர்க்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆச்சு? Maldives. ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு இதுக்கு தான் நான் சம்மேஷனே சொல்லி கொடுத்தேன். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். நேம் சேக் நீங்க. நேம் சேக் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அதுல வந்து அப்பா வந்து எந்த புக் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நிக்கோலி கோபாலா அத கோட்னு சொல்லுவாங்க. நிக்கோலை கோகுலோட கோட்டை வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்த ஒர்க் என்ன வரும்? உனக்கு நேம் பிடிக்கலன்றனால அவன் எப்படி வாழ்றான்? Lowland. லோலேண்ட். அது வந்து 2003 அப்படின்னா இந்த ஒர்க்கோட இயர் என்ன? 2000. 2013. ஓகேவா? 2013 அப்படின்றது இந்த ஒர்க். அதுக்கு அடுத்து அவங்களோட ஷார்ட் ஃபிக்ஷன் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்து போனாங்கல்ல. Uncustomed Earth. அன்கஸ்டம்டு எர்த் வந்து கடைசி. அதுக்கு முன்னாடி ஒரு இடம் வந்துரும். ஹனிமூன் சொன்னல. மால்தீவ்ஸ். இன்டர்பிரட்டர் ஆஃப் மால்தீவ்ஸ். இன்டர்பிரட்டர் ஆஃப் மால்தீவ்ஸ் வந்து 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அன்கஸ்டம்டு எர்த் வந்து 2008ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தயவு செஞ்சு படிக்கிற கொஞ்சோண்டு ஆத்தர்ஸ்க்கு இயர் படிச்சுட்டு போங்க. நேம் சேக் வந்து 2003, லோலேண்ட் வந்து 2013, இன்டர்பிரட்டர் ஆஃப் மால்தீவ்ஸ் வந்து 1999, அன்கஸ்டம்டு எர்த் வந்து 2008ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதே 2003ல சிமமந்தா நோய் அடிச்சியோட ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன ஒர்க்? பியாஃப்ரா வார பத்தி பேசிருப்பாங்க. பர்பிள் ஹைபிஸ்கஸா மேம்? சூப்பர் சார். பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுவும் 2003ல தான் ஸ்டார்ட் ஆகும். பர்பிள் ஹைபிஸ்கஸ். அவங்களோட செகண்ட் ஒர்க் வந்து ஹாஃப் ஆஃப் த எல்லோ சன். கரெக்ட். ஹாஃப் ஆஃப் எல்லோ சன். ஓகே. அது 2006ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒர்க் வந்து 2013ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அமெரிக்கானா. ஓகேவா? அவங்களுக்கும் 2003, 2013 தான். எப்படி நீங்க வந்து இவருக்கு படிக்கிறீங்க? ஜும்பாலகரிக்கு வந்து 2003, 2013. அதே மாதிரி தான் 2003, 2013 யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா சிமமந்தா நோய் அடிச்சுக்க அவங்களுக்கு அப்படிதான் வரும். நீங்க சிமமந்தான் மட்டும் படிச்சுக்கோங்க. இல்ல அடிச்சின்னு மட்டும் படிச்சுக்கோங்க. அதான் ஈஸி. ஓகேவா? அடிச்சியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னா பர்பிள் ஹைபிஸ்கஸ். செகண்ட் ஒன் வந்து ரைஸ் ஆஃப் த எல்லோ சன். ஹாஃப் ஆஃப் எல்லோ சன்னா ரைஸ் ஆஃப் எல்லோ சன். ஹாஃப் ஆஃப் எல்லோ சன். ஹாஃப் ஆஃப் ஆஃப் எல்லோ ஆஃப் தி சன். எல்லோ சன். ஹாஃப் ஆஃப் த எல்லோ சன். தேர்ட் ஒர்க் தான் என்ன அப்படின்னா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இதே அமெரிக்கானால கே வந்தா யாரோட ஒர்க்? அமெரிக்கா அப்படின்ற ஸ்பெல்லிங்ல பிரான்ஸ் கஃப்கா. பிரான்ஸ் கஃப்காவோட ஒரு ஒர்க் வந்து 1915ல பப்ளிஷ் ஆயிருக்கும்ல. வாட் இஸ் தி ஒர்க்? Human bomb.
ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ் வந்து சோமசெட் மகமோடது. அது 1915ல தான் பப்ளிஷ் ஆகும். நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது வந்து சோமசெட் மகமோடது. நம்ம அவரை வேற இடத்துல பார்த்தோம். ஓகேவா? அவர் வந்து நம்ம அவர் கேசுரினியாட்டி கூட கம்பேர் பண்ணி வச்சு படிச்சுட்டு இருந்தோம். அவர் அந்த ஓரமா இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்டேன், 1950ல பிரான்ஸ் கஃப்காவோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டேன். மெட்டமார்பாசிஸ். அதுல தான் வந்து ஒரு ஹியூமன் வந்து கிரிகர் சமோசா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லல. சமோசா வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா ஸ்பைடரா மாறிடும். அதுதான் வந்து மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்த ஒர்க் வந்து அவரோட ட்ரையல் 1925ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கேஸ்டில்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் அமெரிக்கா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த அமெரிக்கால தான் என்ன வரும், கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே பிரான்ஸ் கஃப்காவோட ஒர்க்னு பார்த்தோம். கிளியரா இது? Yes, ma'am. clear. கிளியர். புக்கர் பிரைஸ் வந்து எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? புக்கர் 1968. நீ காலைல பார்த்தோம்ல 1968 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நோபல் பிரைஸ் 1917. இல்ல 1901 1901 1901ல யார் வாங்கியிருப்பா? 1901. 1901ல யார் வாங்கியிருப்பா? யார் வாங்கியிருப்பாடா? சொல்லி பண்றோம் அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்தோம். அவங்க தான் வந்து 1901ல வாங்கியிருப்பாங்க. நேத்து நான் ஒண்ணு புதுசா சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? 1971 யார் வாங்கியிருப்பா? Pablo Neruda. பாப்லோ நெருடா. ஹீஸ் சிலியன் ரைட்டரா, சிலியன் ரைட்டர்னு வருவாரு. பாப்லோ நெருடா. ஓகேவா? அப்போ 2006ல யார் வாங்கியிருப்பா? Arun Pamuk. ஆர்கன் பமுக். அவர் என்ன கண்ட்ரி ரைட்டர்? Turkish. Turkish. வெரி குட். டர்க்கிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2007ல யார் வாங்கியிருப்பா? Doris Lessing. டாரஸ் லெசிங் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இனஃப் கொஸ்டின்ஸ். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் விசிபிள் தானடா? நம்ம நேத்தே பார்த்து முடிச்சாச்சு. நேத்து யார் வரைக்கும் பார்த்தோம்னா கமலா மார்க்கண்டேயா வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? கமலா மார்க்கண்டேயோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? கமலா மார்க்கண்டேயோட நெக்டார் இன் அ சீவ். ஓகேவா? நெக்டார் இன் அ சீவ் அப்படின்றது அவனோட ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் வந்து சம் இன்னர் ஃபியூரி. பொசஷன் வந்து 1963. இதுவும் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல டிசம்பர் 2024 கொஸ்டின்ல இருந்த கொஸ்டின் பொசஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்புறம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து 1666. 2 வர்ஜின்ஸ் வந்து 1974. பாம்பே டைகர் வந்து 2008. அதே இயர்ல தான் வந்து ஒயிட் டைகர் அரவிந்த் அடிகா வந்து 2008ல தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாமே வந்து கமலா மார்க்கண்டேயோட ஒர்க். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா படால் சர்க்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹீஸ் அ பெங்காலி டிராமடிஸ்ட். ஓகேவா? இவர்கிட்ட இருந்து எப்ப பார்த்தாலும் கேட்ட கொஸ்டின் என்னன்னா இவன் இந்திரஜித். இவரோட கொஸ்டின் எதுவுமே ரீட் பண்ற மாதிரி இருக்காது. இது எல்லாமே பெங்காலில இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா? சோ இவன் இந்திரஜித் வந்து ஆஃபன்னா நிறைய தடவை ஆஃபன் அவ்வளவு ஆஃபனா அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. படால் சர்க்கார் இவன் இந்திரஜித் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் பிரலாப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. பக்லகோடா. அப்புறம் ஷேஷ் நகி. நகி அப்படின்னா என்கிட்ட ஒண்ணும் இல்லன்னு வரும் தெரியுமா? நகி என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த நகி ஞாபகம் வச்சுக்கோங்க. there is no end அப்படின்னு சொல்லி நகி அப்படின்னு சொல்லிட்டு. பக்லகோடா அப்படின்னா மேட் ஹார்ஸ் அப்படின்றது. பாக்கி இதிகாஷா அப்படின்னா ரிமைனிங் ஹிஸ்டரி. ஓகேவா? இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது. பிரலாப் அப்படின்னா டெலூரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒர்க்குக்கு இங்கிலீஷ்ல கேட்கவே இல்ல. இதே இவன் இன்ஜரிஜித் அப்படின்ற ஒர்க்க ரிப்பீட்டடா உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்துட்டே இருக்கும். சரியா? சோ இவன் இன்ஜரிஜித் அப்படின்னா படால் சர்க்கார். இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் நீங்க படிச்சுதான் ஆகணும். பாதி இதிகாஷா, பிரலாப், பக்லகோடா, ஷேஷ் நகி. இது எல்லாமே படால் சர்க்காரோட ஒர்க். ஓகேவா? கிளியர் ஆயிடு. clear தான். அடுத்தது மகேஷ் ஸ்வேதா தேவி. மகேஷ் ஸ்வேதா தேவி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மகேஷ் ஸ்வேதா தேவியோட 2 ஒர்க். 2 ஒர்க்ல வந்து நமக்கு இந்த 2 ஒர்க்குமே இம்பார்ட்டன்டா பெருசா கேட்டது கிடையாது. ஆனா அந்த 2 ஒர்க்கையுமே கொடுத்து யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு சொல்லி டிசம்பர் 2024 கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் இருந்துச்சு. மகேஷ் ஸ்வேதா தேவியோட ஒர்க்ஸை மெஜாரிட்டி யார் டிரான்ஸ்லேட் பண்ணுவா அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக். தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மட்டும். இதுல நான் கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியல டிரான்ஸ்லேஷன் வந்து. பட் அது அதுல இருந்ததுனால ஐ வாண்டட் டு சே. சோ மகேஷ் ஸ்வேதா தேவியோட
பயன் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக் பண்ணிருப்பாங்க. இவங்களும் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் நெட்ல கேட்டது வந்து என்ன அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக். ஓகேவா? சோ மகேஷ் ஸ்வேதா தேவி வந்து அவங்களோட ஒர்க்ஸ் கொடுத்து இது யார் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியணும். காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரே ஒரு ஒர்க் 1988 பப்ளிஷ் ஆயிருக்கும்ல. என்னது அது? மதர் ஆஃப் 1084 ஆகும். யாரோட ஒர்க் சார்? மகேஸ்வரா தேவியோட. நான் மகேஷ் ஸ்வேதா தேவி கேட்கல. காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக்கோட எந்த ஒர்க் வந்து 1988 பப்ளிஷ் ஆயிருக்கும்னு கேக்குறேன். கேன் த சபால்டன் ஸ்பீக். அவ்வளவுதான். கேன் த சபால்டன் ஸ்பீக். ஓகேவா? அந்த ஒர்க் தான் வந்து காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்கோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் கேன் த சபால்டன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப சபால்டன் அப்படின்ற டேர்ம் யாரோடதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு தடவை இதே கொஸ்டின் கேட்கும்போது திருப்பி கேட்டேன். சபால்டன் யாரோட டேர்ம்? ஆண்டனியோ கிராம்சி. எஸ், ஆண்டனியோ கிரகாம்சியோட டேர்ம் தான் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம சபால்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். நமக்கு ஆல்ரெடி டெரிடா ரிலேட்டடா உங்களுக்கு என்ன தெரியும்? கிராமட்டாலஜியை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க. ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்ற ஒர்க் அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர் ஆஃப் ட்ரிலஜி ஆஃப் டெரிடா? 1967. எஸ், 1967ல தான் அந்த 3 ஒர்க்குமே வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுல ஆஃப் கிராமட்டாலஜி மட்டும் யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் பண்ணிருப்பாங்க. பாயிண்ட் கிளியரா? எஸ் மேம். மகேஷ் ஸ்வேதா தேவி பங்களாதேஷ்ல பிறந்திருப்பாங்க. இவங்களோட சாகித்ய எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1979ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1986ல. இந்தியன் ரைட்டிங் கிட்டத்தட்ட கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து உங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு நமக்கு ஷீட் இருக்கு தெரியுமா? அதுக்கு எடுத்துட்டு போயிருவேன். எடுத்துட்டு போயிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யார் யார் எந்தெந்த வருஷம் அவார்டு வாங்கினான்றது அதிலே வரிசையா இருக்கும். அப்போ உங்களுக்கு அதுல படிச்சு பார்க்கும்போது ஈஸியா பிரெயின் வந்து மெமரைஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? சோ மகேஷ் ஸ்வேதா தேவி சாகித்ய அகாடமி அவார்டு எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1979ல வாங்கியிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஜான்சி ராணி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஓகேவா? ஜான்சி ராணி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நாவல் இன் பெங்காலி. 1956ல வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது வந்து யாரோட பயோகிராஃபி அப்படின்னு சொன்னா ஜான்சி ராணியோட பயோகிராஃபி தான் வந்து ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி 1956ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் மதர் ஆஃப் 1804 அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இது 1804 அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா தான் பையனோட டெட் பாடியை வந்து அவன் வந்து இறந்துருவான். அவன் டெட் பாடியை மார்ச்சரியில இருந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது எல்லா டெட் பாடிக்கும் ஒரு டேக் போட்டிருப்பாங்கல்ல கால் கட்ட வரல. சோ அந்த டேகோட நம்பர் தான் என்னது அப்படின்னு சொன்னா 1084. அதனாலதான் இங்க வந்து மதர் ஆஃப் 1084 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அம்மாவோட நேம் என்னன்னா சுஜாதா. இறந்து போன பையனோட நேம் என்னன்னா பிராட்டி. இது மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதான் இம்பார்ட்டன்ட். சன்னோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பிராட்டி. ஹஸ்பண்டோட நேம் நமக்கு தேவையில்ல. அம்மா பேரு சுஜாதா. சன்னோட நேம் வந்து பிராட்டின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கதையோட ஓப்பனிங்ல அவன் வந்து இறந்து போயிருவான். அவனோட காஸ்டோட நம்பர் தான் பாடியோட நம்பர் தான் என்ன அப்படின்னு சொன்னா 1084ன்னு பாக்குறோம். சோ வெறுமனையா கொடுத்து மதர் ஆஃப் 1084 கொடுத்து 1084 எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா டெட் பாடி நம்பர் தான் அது வந்து மீன் பண்ணுது. ஓகேவா? இதுல கதை ஒண்ணுமே கிடையாது. பையன் உயிரோட இருந்த வரைக்கும் அம்மாக்காரி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் சரி 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 சொல்லி தலையாட்டி அவன் அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அவாட்டு அமைதியாவே இருப்பா சுஜாதா வந்து. அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அது என்ன ரீசன் தான் பையன் லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆசைப்படுவான். அப்பதான் வந்து நந்தினி அப்படின்னு சொல்லி அவனோட லவர் வந்து கம்மா கிராஸ் பண்ணுவான். ஓகேவா? கம்மா கிராஸ் சுஜாதா வந்து பண்ணுவா. அதுக்கப்புறம் அவ ஃபேமிலில வந்து அவ ஹஸ்பண்ட் அவ கேட்க மாட்டானா அவ சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு நாள் வந்து அவ பொறுமையா அனுபவிச்சுட்டே இருப்பா. இதுக்கப்புறம் அவ வந்து அதை கேட்க மாட்டா. நான் ஜாபுக்கு போறேன். நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவன் சப்மிசிவ் அப்படின்றத லெவல விட்டுட்டு ஷி வில் கம் அவுட். ஓகேவா? அதுதான் வந்து மதர் ஆஃப் 1084 அப்படின்னு பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஜான்சி ராணி. அப்புறம் மதர் ஆஃப் 1084 அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் பயன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. சோ பயன் அப்படின்னா மீனிங் என்னன்னா விச்னு அர்த்தம். ஓகேவா? சோ பயன் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஜாப் பண்ணுவாங்க அப்படின்னா கிரேவ் யார்ட்ல வந்து இறந்து போன குழந்தைங்க இருப்பாங்கல்ல அதுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் இறந்து போன குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்கன்னு கேட்காதீங்க. அப்படி ஒரு ஏதோ ஒரு ரிச்சுவல் அங்க இருக்கு. ஓகேவா? சோ பயன் அப்படின்றது என்ன மாதிரி லேடிஸ் அப்படின்னு சொன்னா கிரேவ் யார்ட்ல இறந்து போன சில்ட்ரன் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் பிரெட் ஃபீட் பண்றவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லணும் பயன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியும் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா தள்ளி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்கள வந்து சொசைட்டிக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேங்காங்க. அவங்கள ஒரு விச் மாதிரி பாக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளைட் என்ன அப்படின்றதுதான் வந்து மகேஷ் ஸ்வேதா தேவி இதுல ஷேர் பண்ணிருப்பாங்க. மகேஷ் ஸ்வேதா தேவியோட ஒர்க்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஆஹ் தலித் மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களும் தலித் கீழ தான் வருவாங்க. அதுல யார் யார் எப்படி கஷ்டப்படுறா எந்தெந்த ட்ரைப் பீப்புள்ஸ வந்து எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, எப்படி அவங்கள வந்து ரேப் பண்றாங்க, அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வந்து மகேஷ் ஸ்வேதா தேவியோடது ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? சோ பயன் அப்படின்னா மீனிங் என்ன விச்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னா கிரேவியார்ட்ல பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம். சாகித்ய அவார்டு வாங்கியிருப்பாங்கன்னு சொன்னால அது என்ன ஒர்க்குக்கு அப்படின்னா அரண்யார் ஆதிக்கார் அப்படின்ற அந்த ஒர்க்குக்காக தான் வாங்கியிருப்பாங்க 1979ல. அதே இயர்ல தான் சாகித்ய அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே இயர்ல தான் அந்த பப்ளிஷும் ஆயிருக்கும். ஓகேவா? ஆரண்யர் ஆதிக்கார் அப்படின்றதுதான் ஒர்க்கோட டைட்டில். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அவார்ட் வாங்கின ஒர்க். அப்புறம் அர்ஜுன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜான்சி ராணி. அதுக்கடுத்த ஒர்க் என்ன பார்த்தோம்? மதர் ஆஃப் 1084 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பயன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் விச்ன்னு பார்த்தோம். பயன் அப்படின்னா விச். அப்புறம் அரண்யார் ஆதிக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் அர்ஜுன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதுல அர்ஜுன் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு டிவைன் ட்ரீயோட நேம்.
ஏன்னா எப்பவுமே ஒரு டைட்டில் கொடுத்து இந்த டைட்டில் எதை மீன் பண்ணுது இல்லைன்னா இந்த லைன் எதை மீன் பண்ணுதுன்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து சம்மேஷன் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி கேள்வியே நமக்கு நெட்ல இருக்கு. அப்ப அர்ஜுன் அப்படின்னு நீங்க பார்த்ததும் ஏதாவது ஒரு நேமா இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ரோட்டகனிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுவீங்க. பட் இட்ஸ் நாட் அபவுட் ப்ரோட்டகனிஸ்ட், இட்ஸ் அபவுட் டிவைன் ட்ரீ. ஒரு ட்ரீயோட நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னா அர்ஜுன். அது வந்து யார் கும்பிடுவா அந்த ட்ரீ அப்படின்னா ஷபர் ட்ரைப்ல இருக்க பீப்பிள்ஸ் வந்து கும்பிடுவாங்க. ஓகேவா? அதை பத்தின ஸ்டோரி தான் என்னது அப்படின்னு சொன்னா அர்ஜுன் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரிலஜி மாதிரி. இதுல வந்து ட்ரைபல் உமனை வந்து போலீஸ் எல்லாருமே எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, எப்படி அவங்க வந்து ட்ரைபல் அவங்க யாரு எதை பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டை எப்படி வந்து பாலிட்டிஷியன்ஸ் இல்லைன்னா பீப்புள்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது அந்த பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்றது கீழே பேசியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து 1997ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா திரௌபதி. ஓகேவா? சோ திரௌபதினு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் பெஸ்ட் கிவர், அப்புறம் பிஹைண்ட் த பாடிஸ். இது மூணுமே வந்து ஒரு மாதிரியான கதை தான். மூணுலயுமே வந்து விமன் எப்படி ட்ரீட் பண்றாங்க, விமன் எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான். திரௌபதி, பிரஸ்ட் கிவர், பிஹைண்ட் த பாடிஸ். சோ இது மூணுமே வந்து எந்த ஒர்க்கு கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா பிரஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்றது கீழே வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பாக்குறோம். கிளியரா இது வர? எஸ் மேம். மகேஷ் வேதா தேவி இம்பார்ட்டன்டான தலித் ஆத்தர். ஓகேவா? தென் எங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அக்னி கர்ப்பா, ரூடாலி. இது ரெண்டுமே அவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? ஜான்சி ராணி. கரெக்ட். ஜான்சி ராணி பார்த்தோம். செகண்ட் டெட் பாடி வச்சு பார்த்தோம். மதர் ஆஃப் 1084. மதர் பயன். ஆஃப் 1084 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பையனோட பேர் என்ன? பயன். அடுத்த ஒர்க் வந்து பயன். நான் இப்ப என்ன கேக்குறேன், அது இறந்து போன டெட் பாடி அவன் அந்த பையனோட நேம் என்னன்னு கேக்குறேன். பிட்ரியா பிராட்டி சம்திங். பிராட்டி பிராட்டி கரெக்ட். பிராட்டி. ஓகேவா? பிராட்டி அப்படின்றது அந்த பையனோட நேம். அடுத்த ஒர்க் தான் என்னன்னா பார்த்தோம் பயன். பயன்னா என்னது? விச். விச்ன்னு சொல்லி சொசைட்டில இருக்கிற பீப்புள்ஸ் அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க விச் கிடையாது உண்மையாவே. அவங்க அவங்களோட தொழில பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். பட் அத சொசைட்டி எப்படி பாக்குது அப்படின்றது தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த ஸ்டோரி வந்து எழுதியிருப்பாங்க பயன்னு சொல்லிட்டு. எந்த ஒர்க்குக்கு வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க? ஆரண்ய அதிகார். ஆரண்ய அதிகார் அப்படின்ற ஒர்க்குக்கு அவங்க வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அவங்களோட ட்ரிலஜி மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஒர்க் எழுதியிருப்பாங்கல்ல. டைட்டில் என்ன? பிரஸ்ட் ஸ்டோரிஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் திரௌபதி. திரௌபதி. செகண்ட் பிரஸ்ட் கிவர். பிரஸ்ட் கிவர். தேர்ட் ஒன் பிஹைண்ட் த பாடி. பிஹைண்ட் த பாடிஸ். ஓகேவா? சோ ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது அக்னி கர்ப்பா, ரூடாலி. இது எல்லாமே வந்து யாரோட ஒர்க் அப்படின்னா மகேஷ் வேதா தேவியோட ஒர்க்ஸ். அடுத்தது நயன்தரா சாகல். நயன்தரா சாகல் கூட 1927ல கூட 2 பேர் பிறந்திருப்பாங்களா? யாரெல்லாம்? Ruth and Chaman. ரூத் பவர் ஜாவ்லாவும் சமன் நாகலும். சமன் நாகல். சமன் நாகலும் அதே வருஷத்துல தான் பிறந்திருப்பாங்க. சம்மன் நாகல் வந்து எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு? அசடி. கரெக்ட் மேம். அசடி அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க சம்மன் நாகல் வந்து. அவரோட டெபியூ ஒர்க் என்ன? மை ட்ரூ ஃபேஸஸ். கரெக்ட். மை ட்ரூ ஃபேஸஸ் அப்படின்றது சம்மன் நாகலோட டெபியூ ஒர்க். ஓகேவா? அவங்களோட ட்ரிலஜிக்கு ஃபர்ஸ்ட் வர பாக்குற ஒர்க் தான் எது அப்படின்னா தான் அசடி. அசடி வந்து 1775ல பப்ளிஷ் ஆகி 1777ல அவார்டு வாங்கியிருக்கும் அசடி வந்து. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நயன்தரா சாகல். நயன்தரா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நம்ம 27 அப்படின்னு படிச்சிருக்கோம். இவங்களும் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க. எந்த இயர்ல அப்படின்னா 1986ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே. எந்த நாவலுக்காக அப்படின்னு சொன்னா ரிச் லைக் அஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்காக வாங்கியிருப்பாங்க 1985ல. ஓகே. இதோட ஸ்டோரி அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக். ஓகேவா? சோ சாக்லேட் கேக்க பார்க்கவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ டைம் ஃபார் ஹாப்பி அப்படின்றது தான் அடுத்த ஒர்க். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னா பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக். ரெண்டுமே வந்து அப்படியே ஆப்போசிட் வேர்டு. பிரிசனுக்கும் கேக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக் அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கே எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒர்க் வந்து டைம் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தேர்ட் ஒர்க் வந்து எந்த டைம் அப்படின்னா கோல்டன் ஆஃப்டர்நூன். சோ கோல்டன் நம்ம நிறைய ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். கோல்டன் ஆஃப்டர்நூன் யாரோடது அப்படின்னு சொன்னா நயன்தரா சாகலோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக், அப்புறம் டைம் டு பி ஹாப்பி, அப்புறம் கோல்டன் ஆஃப்டர்நூன். இந்த மூணு ஒர்க்க ஃபர்ஸ்ட் சேர்த்து படிச்சுக்கோங்க. இது மூணுமே ஒரே பேரா வரும். அதுக்கப்புறம் எது வந்து ஸ்டார்ட் ஆகும்? பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக், டைம் டு பி ஹாப்பி, தி கோல்டன் ஆஃப்டர்நூன்.
ஞாபகம் வந்துருச்சு. ஐம் சாரி. சோ ஃபர்ஸ்ட் 3 ஒர்க் வந்து ஒரு பேரா வரும். சரியா? பிரசிடென்ட் த சாக்லேட் கேக், டைம் டு பி ஹாப்பி, கோல்டன் ஆஃப்டர்நூன் இது 3மே வரும். சோ ஆஃப்டர்நூன் முழிக்கிறதுனால அவ என்ன ப்ராமிஸ் பண்ணிப்பா அப்படின்னா, காலையில இனிமே முழிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிப்பா. அதனால ப்ராமிசிங் யங் வுமன் அப்படின்றது அடுத்த ஒர்க். அப்ப டைம் ஆஃப் த மார்னிங் அப்படின்னு பார்த்தா, காலைல எத்தனை மணிக்கு முழிச்சா குட் கேர்ள்னு சொல்லுவாங்க? 6:00க்கு முழிச்சா குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. அதனால 1966 அப்படின்னு தான் அதோட பப்ளிகேஷன் இயர். சோ ப்ராமிசிங் யங் வுமன் அப்புறம் டைம் ஆஃப் மார்னிங் வந்து 1966. அப்புறம் இந்த ட்ரையல்ஸ் வந்து நான் உள்ள ஆட் ஆன் பண்ணல. ஓகேவா? சோ ப்ராமிசிங் யங் வுமன், டைம் ஆஃப் மார்னிங், அப்புறம் டே இன் அ ஷேடோ. அப்பதான் வந்து டே வந்து குயிக்கா ஸ்டார்ட் ஆகும். டே இன் த ஷேடோ. சோ முழிச்சதும் அவ எங்க போறா அப்படின்னு சொன்னா புக் ஷாப்புக்கு போவா. அதனால கேர்ள் இன் அ புக் ஷாப். சோ ரிச் லைக் அஸ் அடுத்தது பிளான்ஸ் ஃபார் டிபார்ச்சர். அங்க இருந்து கிளம்புறா. பிளான்ஸ் ஃபார் டிபார்ச்சர் அந்த லாஸ்ட் ஒர்க் இஸ் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. ஓகேவா? இது எல்லாமே வந்து நயன்தாரா சாகலோட ஒர்க். சோ நயன்தாரா சாகல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிரிசன் அண்ட் சாக்லேட் பார்க்கவுமே ஹாப்பியா இருக்கும். அதனால டைம் டு பி ஹாப்பி. அப்புறம் கோல்டன் ஆஃப்டர்நூன் மத்தியானம் தான் அவ முழிக்கவே செய்றா. அப்போ ப்ராமிஸ் பண்றா நான் இனிமே காலையில சீக்கிரம் வந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ப்ராமிசிங் யங் வுமன், டைம் ஆஃப் மார்னிங். மார்னிங் டைம்னா எத்தனை மணிக்கு முழிக்கணும் அப்படின்னா என்னடா கூப்பிட்டீங்களா யாரும்? No, ma'am. நோவா சார் கூப்பிட்டீங்களா? No, ma'am. No, ma'am. நோ. ஓகே. டன். சோ ப்ராமிஸ் பண்ணிக்கிறா இனிமே நான் காலையில சீக்கிரம் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் டைம் ஆஃப் மார்னிங் அப்படின்னு பாக்குறோம். சோ திஸ் டைம் ஆஃப் மார்னிங் அப்படின்ற ஒர்க் தான் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1966ல. ஓகேவா? அதுக்கப்புறம் டே இன் ஷேடோ. டே வந்து அவளுக்கு ஸ்டார்ட் ஆயிருது. முழிச்சதும் எங்க போறா அப்படின்னு புக் ஷாப்புக்கு போறா. அப்புறம் ரிச் லைக் அஸ் அங்க இருந்து கிளம்புறா. பிளான்ஸ் ஃபார் டிபார்ச்சர் அப்புறம் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியோட இயர் எப்படி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி இப்ப மேம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தப்பு போடுறாங்கன்னா எப்படி போடுவாங்க? Cross தப்பு எப்படி போடுவாங்க. ஸ்கூல்ல ஒரு மாதிரி கிராஸ் போடுவாங்க. கிராஸ்னா இப்படி கிராஸ் போடாம ஃபிஷ் மாதிரி போடுவாங்க அப்படிதானே? ஃபிஷ் வந்து பாதி வரைஞ்ச மாதிரி இருக்கும். ரிமெம்பர்? Yes, ma'am. ஞாபகம் இருக்கா? சோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி வந்தா 8 தான் பப்ளிகேஷன். ஏன்னா தப்பு வந்து அப்படித்தானே போடுவோம். புரியுதா? எரர் வந்து அந்த ஃபிஷ் மாதிரி இன்டு வந்து விழுவும். ஓகேவா? ஃபிஷ் மாதிரி இப்படி போடுவோம். அத ஜாயின் பண்ணி விட்டா அது வந்து இன்ஃபினிட்டி மாரி மாறிரும். அந்த இன்ஃபினிட்டிய நேரா நிப்பாட்ட வச்சீங்கன்னா அது வந்து 8. சோ மிஸ்டேக்கன் அப்படி வந்தா 88. இதே மாரி மிஸ்டேக்ன்னு இனிமே கீழ போக ஒரு 3 வொர்க் சொல்லிக் குடுப்பேன். சோ மிஸ்டேக்ன்னு வந்தாலே என்ன வரும் அப்படின்னா 8 தான் வரும். இன்னும் 2 பேரும் இதே வொர்க் டைட்டில்ல சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க. 8ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஓகேவா? சோ மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி தப்பு எப்படி போடுவோம்னா ஃபிஷ் மாரி போடுவோம். அந்த ஃபிஷ்ஷ மொத்தமா ஜாயின் பண்ணி விட்டா படுக்க போட்ட 8 மாதிரி இருக்கும். அது நேரா நிப்பாட்டி வச்சா 8. சோ 1988 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ ரிச் லைக் அஸ் வந்து ஆல்ரெடி மேல இயர் பார்த்தோம். 1985ல பப்ளிஷ் ஆகி 1986ல அவங்க வந்து அவார்ட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். டைம் ஆஃப் த மார்னிங் வந்து காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும். அதனால 1966ன்னு பார்த்தோம். கதை எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா 1954ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? கிளியரா? இல்ல குழப்பிட்டேனா? Clear, ma'am. கிளியர். இப்ப யார பார்த்துட்டு இருக்கோம்? நயன்தாரா. நயன்தாரா சாகல Nine பார்த்துட்டு the இருக்கோம். college. சரியா? அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? Prison and chocolate. டிஃபன் அண்ட் பிரிசன் அண்ட் சாக்லேட் சாக்லேட் கேக். கேக். சாக்லேட் கேக்க பார்க்கவும் எப்படி இருக்கும்? Happy. ஹாப்பியா. ஹாப்பியா ஹாப்பியா. இருக்கும். ஓகேவா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சா அந்த நாள் வந்து தங்கமா இருக்கும்? சாரி எப்ப முழிச்சா? ஆஃப்டர்நூன் முழிச்சா. Morning. அதனால கோல்டன் ஆஃப்டர்நூன். ஓகேவா? எப்பவுமே நல்லா தூங்கி 11 மணி 12 மணிக்கு முழிச்சா நிம்மதியா இருக்கும் நமக்கு. அந்த காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ கோல்டன் ஆஃப்டர்நூன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவ என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறா? சாரி அடுத்த பக்கம் வந்து ப்ராமிசிங். Prom என்னன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறா? promise. Morning சீக்கிரம் எந்திரிக்கணும்னு மார்னிங் சீக்கிரம் எந்திரிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறா. மார்னிங் அப்போ டைம் ஃபார் மார்னிங்கோட இயர் என்ன? 1966. 1966. ஓகேவா? காலையில முழிச்சதும் அவ எங்க போறா? அவ டே வந்து Day in shadow. டே இன் போறா. ஷேடோ. முழிச்சதும் எங்க போறா அவ? Book shop. புக் ஷாப் போறா. அங்க போயிட்டு அடுத்த ஒர்க் வந்து அவார்ட் வாங்குன ஒர்க் என்னது அது? Rich like us. ரிச் லைக் அஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 27. 1985. 1985 ஓகேவா? 86ல அவார்ட் வாங்கியிருக்கோம். 85ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்க்கிறோம். அப்புறம் பிளான்ஸ் ஃபார் டிபார்ச்சர் வந்து 1986. அப்புறம் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி வந்து 1988. கிளியரா? Yes, ma'am. கிளியர். அடுத்து சம்மன் நாகல். சம்மன் நாகல் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அவர் வந்து 27ல தான் பிறந்திருப்பாரு. அவரோட ஒர்க்ஸ் என்னது அப்படின்னு சொன்னா மை ட்ரூ ஃபேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ட்ரிலஜில குவாட்ரட் காந்தி குவாட்ரட்னு எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அசடி 75ல பப்ளிஷ் ஆகி 77ல அவார்ட் வாங்கியிருப்பாரு. அப்புறம் கிரவுன் அண்ட் த லைன் கிளாத், த சால்ட் ஆஃப் லைஃப், த ட்ரைம்ப் ஆஃப் கலர். ட்ரைம்ப் ஆஃப் கலர் வந்து இயர் எதுல முடியும்? ட்ரை அப்படின்னு சொன்னா நம்பர் என்ன? 3. 3. 3. 3 ஆனா அதுல 3 இருக்காது. அதுல 1993. என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரியா? அதுதான் நேத்து நான் மாத்திக்க சொன்னேன். ட்ரைம்ப் ஆஃப் ட்ரை கலர் அப்படின்னு சொன்னா ட்ரை கலர்னா 3 வரும். அப்ப 3 தானே வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா அங்க 3 வராது. 2 தான் இருக்கும். 1992. ஓகேவா? சால்ட் ஆஃப் லைஃப். சால்ட் வந்து குட்டி குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால கடைசி வந்து 0ல முடியும். 990 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அசரியோட நம்பர் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 1975ல பப்ளிஷ் ஆகி 1977ல அது அவார்ட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிரவுன் அண்ட் த லைன் ஹார்ட் 1981. இது வந்து காந்தி குவாட்ரட். ஓகேவா? ஒன்னொன்னுக்கும் டைட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால் ட்ரிலஜி யார் எழுதுனா, காந்தி குவாட்ரட் யார் எழுதுனான்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ட்ரிலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா இது வர? கிளியர். Clear.
நெக்ஸ்ட் ரூத் பவர் ஜாவ்லா. ரூத் பவர் ஜாவ்லா 1927 தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பப்ளிஷ் ஆயிருப்பாங்க. ஐ மீன் பொறந்திருப்பாங்க. அவங்க வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி புக்கரும் ஆஸ்கரும் யார் வாங்கியிருப்பா? நோபலும் ஆஸ்கரும். புக்கர் இல்ல. நோபலும் ஆஸ்கர் அவார்டும் யார் வாங்கியிருப்பா? படம் கூட பிரிட்டிஷ் ரைட்டர். ஜிபி ஷா. வெரி குட். ஜிபி ஷா. ஓகேவா? ஜிபி ஷா தான் வந்து நோபல் பிரைஸும் வாங்கியிருப்பாரு. ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருப்பாரு ஒரு ஃபிலிம்காக. நோபல் பிரைஸ் அவர் எந்த இயர் வாங்கியிருப்பாரு ஜிபி ஷா வந்து? கைஸ் சொல்லுங்க பாப்போம். நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாரு ஜிபி ஷா? ஆ 1925ல ஜிபி ஷா வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எந்த ஃபிலிமுக்கு வந்து ஆஸ்கர் அவார்ட் குடுத்திருப்பாங்க? அவரோட ஒரு வொர்க்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 1912ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் த வொர்க்? பிக்மேலியன். கரெக்ட் சார். பிக்மேலியன். ஓகேவா? சோ ஜிபி ஷா பார்க்குறோம். ஜிபி ஷா வந்து எந்த இயர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 1925. அண்ட் எப்போ வந்து அவரு ஆஸ்கர் அவார்ட் வாங்குனாரு? எந்த ஃபிலிமுக்கு அப்படின்னு சொன்னா பிக்மேலியனை வந்து ஃபிலிமா எடுத்திருப்பாங்க. பிக்மேலியன் வந்து நாவலா பப்ளிஷ் ஆகும்போது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1912ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரிப்பீட் பண்ணுமா பாயிண்ட்ட? நோ மேம். இல்ல. ஓகேவா? ஓகே. சோ ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க தான் புக்கரும் வாங்கியிருப்பாங்க, ஆஸ்கரும் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சோ ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்றது அவங்க நேம். தென் மேஜர் வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டு ஹூம் ஷி வில், த நேச்சர் ஆஃப் பேஷன், த ஹவுஸ் ஹோல்டர், பேக்வர்ட் பிளேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா, த டியூ டாமினன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல இந்த ஒரு ஒர்க் மட்டும் விட்டுருங்க. ஸ்ட்ராங் கிளைமேட் மட்டும் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்னு அந்த நேம ரீட் பண்ணும்போது அந்த நேம் வந்து நமக்கு ஒரு மாதிரி டாமினேட்டிங்கா ஃபீல் ஆகுது. சரியா? ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு வந்து நான் வந்து கீழ போணும் அந்த மாதிரி டு ஹூம் ஷி வில் அப்படின்னு சொல்லி யாருக்கு வந்து கீழ போவா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டு ஹூம் ஷி வில் அப்படின்றது தான். அது வந்து அவரோட பேஷன் as well as நேச்சர். அதனால நேச்சர் ஆஃப் பேஷன் அப்படின்னு பாக்குறோம். அவ ஹவுஸ் ஹோல்டரா இருக்க மாட்டா. பேக்வர்ட்ல அவ போக மாட்டா. அதனால ஹவுஸ் ஹோல்டர் அப்புறம் பேக்வர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். as well as அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நியூ டாமினியான் டாமினேஷன். அதனால நியூ டாமினியான் அப்படின்றது அவங்களோட லாஸ்ட் ஒர்க்னு பார்த்தோம். ஓகேவா? சோ டு ஹூம் ஷி வில் ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும். கமலா தாஸ் அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களோட பிளைட்ட பத்தி பேசியிருப்பாங்க. கன்ஃபெஷனா இருப்பாங்க. ரா கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு தெரியுதுல்ல. அந்த மாதிரியே தான் ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்னு பார்க்கும்போது டு ஹூம் ஷி வில் இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இது எதுக்கு படிக்கணும்னு விட்டுட்டு போவாதீங்க. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டு ஹூம் ஷி வில், த நேச்சர் ஆஃப் பேஷன், ஹவுஸ் ஹோல்டரா இருக்க மாட்டா, பேக்வேர்டும் போக மாட்டா. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா, டாமினேஷன், நியூ டாமினேஷன் பார்க்குறோம். அவங்க எந்த ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஹீட் அண்ட் டஸ்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு 1975ல புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேங்க. ரூத் பவர் எஸ் மேம். ஜாவ்லா அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும்னா ஹீட் அண்ட் டஸ்ட் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒர்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பார்த்தோமா அப்ப இந்தியால வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஹீட்டாவும் இருக்கும், பயங்கர பொல்யூஷன் டஸ்டாவும் இருக்கும். அதனால ரூத் பவர் ஜாவ்லா வருது ஹீட் அண்ட் டஸ்ட் நான் படிச்சேன். சோ அதுல இருந்து ஹீட் அண்ட் டஸ்ட் 1975 வந்து ரூத் பவர் ஜாவ்லா வருது. ரூத் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. அதனால டு ஹூம் ஷி வில், த நேச்சர் ஆஃப் பேஷன், ஹவுஸ் ஹோல்ட் வேலை பார்க்க மாட்டாங்க, பேக்வேர்டும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்தியால. நியூ டாமினியான் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஹீட் அண்ட் டஸ்ட் வந்து 1975ல புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? கிளியரா? கிளியர்க்கா. அடுத்தது விஜய் டெண்டுல்கர். ஓகேவா? விஜய் டெண்டுல்கர் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க அப்படின்னா 1928ல வந்து born ஆயிருப்பாங்க. இவங்க கிட்ட ஆஃபன் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தா சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ஆஃபன் கேட்ட கொஸ்டின். இதோட ஐ மீன் இந்த டேர்ம்லயும் கேட்கலாம். ஹிந்தியா சம்வாட் எதுவே எழுதியிருக்காரு. அதுலயே அவங்க கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ விஜய் டெண்டுல்கர் அப்படின்னால இந்த ஒரு ஒர்க் தான் ஞாபகம் வரணும். சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைனிங் ஒர்க்ஸ்ல நீங்க எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து குரு ஹாஸ்தா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? குரு அப்படின்னா ஹெட் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஹவுஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் பாத்துப்பாங்க. சோ குரு ஹாஸ்தா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் சக்கரம் பிந்தார் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. சக்கரம் பிந்தார் வந்து 1972. அப்புறம் கேஸ் கிரம் கொட்டுவால் அப்படின்னு சொல்லி 1972 இதுவும். அப்புறம் கமலான்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அப்புறம் மித்தரி கோஷ்டான்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஸ்டோரி. இவ்வளவு ஒர்க்கையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து குரு சாஸ்திரா, அப்புறம் சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், சக்கரம் பிந்தார், அப்புறம் கேஸ், கமலா, மித்திரி கோஷா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா குரு அப்படின்னா நான் ஹவுஸோட ஹெட்னு நான் சொல்லிட்டேன். ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்றது தான் குரு சாஸ்தா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்ப குரு அப்படின்றது நம்ம அப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ குரு சாஸ்தா வந்து நம்ம அப்பா. அவங்க வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா அந்த இடமே மொத்தமா சைலண்ட் ஆயிரும். சோ சைலண்ட் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சவுண்ட் வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா அவங்களோட சக்கரம் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்பா வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ சக்கரம் பிந்தார். அது வந்து அது என்ன ப்ரொனன்சியேஷன் அவங்க கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. அது நான் அது சக்கரம் தான் படிச்சேன். மேபி அது வேற ப்ரொனன்சியேஷன்ல இருக்கலாம். சக்கரம் பிந்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
சோ அப்பா வர சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட் அப்பா, குரு. அப்புறம் வந்து சைலண்ட் ஆயிரும் இடமே. எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அப்பாவோட பைக் சக்கரத்த வச்சு தான் கண்டுபிடிப்போம். சோ சக்கரம் பிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வொர்க் என்ன அப்படின்னு சொன்னா, கேஸ வந்து அம்மா உள்ள இருந்து கேட்பாங்க. அந்த கேஸ், கிரம், கோட்வால்ன்னு இருக்குல்ல. இது வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதோட ஸ்பெல்லிங் என்னவாயிரும்னா கேஸ்ன்னு மாறிரும். அப்போ கேஸ் வந்து யார் கேட்கறாங்கன்னா, உள்ள இருந்து அம்மா கேட்கறாங்க. அம்மா தான் யாரு அப்படின்னா கமலா. அதனால கேஸ், கிரம், கோட்வால் அப்படின்னா கேஸ வந்து அம்மா உருட்டி கேட்கறாங்க. உருட்டி ஓகேவா? சோ உருட்டி கேட்கறாங்க. அப்ப கமலா அப்படின்றது அம்மாவோட நேம். கடைசி வொர்க் தான் வந்து மித்ராஷி கோஷா அப்படின்ற இதுதான் வந்து இவரோட ஒர்க். இப்படிதான் உண்மையை சொல்லணும்னா படிச்சேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. ஓகேவா? சோ விஜய் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். டெண்டுல்கர்னா மேபி உங்களுக்கு சச்சின் ஞாபகம் வரலாம். என்ன வேணாலும் ஞாபகம் வரலாம். சோ விஜய் டெண்டுல்கர் 1928ல பார்ன் ஆயிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? குரு சாஸ்திரா அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸ்னு அர்த்தம். அப்ப அப்பா வந்துட்டாங்க. தென் குருனா அப்பாவை கம்பேர் பண்றோம். தென் உள்ள வரவும் வீடு மொத்தமா சைலண்ட் ஆகும். சோ சைலன்ஸ் கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் எதை வச்சு கண்டுபிடிப்போம்? சக்கரத்தை வச்சு கண்டுபிடிப்போம். சோ சக்கரம் பிந்தார். அப்புறம் அம்மா வந்து உள்ள இருந்து கேஸ் கேட்கறாங்க. சோ கேஸ் கிரம் கோட் வால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டை நீங்க ப்ரொனவுன்ஸே பண்ண வேணாம். கேஸ்ன்னு சொல்லிட்டு கோட் வால்னு மட்டும் படிச்சுக்கோங்க. தட் இஸ் இனஃப். ஓகேவா? கேஸ் கோட்டுவால். கோட்டுவால்னா நான் கொண்டு வான்னு ஞாபகம் வச்சேன். சரி கோட்டுவால் கொண்டு வா. அப்புறம் அம்மா யார் கேட்கறாங்க? அம்மா தான் கேட்கறாங்க. அம்மாவோட நேம் என்ன? கமலா அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் மித்ரிஷி கோஷ்டா அப்படின்றது அவங்களோட கடைசி ஒர்க். இவ்வளவுதான் வந்து விஜய் டெண்டுல்கர். இதுக்கு இயர் படிக்கணும் அப்படின்னா சைலன்ஸ் கோர்டன் செஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. வேற எதுக்கும் படிக்க வேணாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. அடுத்தது ஆசிஃப் குரும்பாய். ஆசிஃப் குரும்பாய் 1928ல தான் பார்ன் ஆயிருப்பாங்க. ஆசிஃப் குரும்பாய், அதுக்கப்புறம் விஜய் டெண்டுல்கர் இவங்க எல்லாருமே 1928 ஓகேவா? ஆசிஃப் குரும்பாய் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். டூரிஸ்ட் வந்து மெக்கா போனாங்க. அங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்ல எப்பவுமே பாட்டு எல்லாம் போடுவாங்க. அங்க ட்ரம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ட்ரம் வந்து 1960 அப்படின்னு பார்க்கிறோம். அவங்களை கேபிட்டல்ஸா பிடிச்சிட்டு கோவாக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. கோவால மான்சூன் எப்படி இருந்துச்சுன்றத எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். அங்க கோவமாவும் இருந்துச்சு, பசியாவும் இருந்துச்சு. அதுதான் வந்து ஆங்கர், த ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது வந்து த ஹங்கிரி ஒன்ஸ். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியா கவலைக்கிடமுக்கு முன்னாடி. சோ மெனி ஹங்கர்ஸ். நிறைய பேர் இங்க ஹங்கரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சோ மெனி ஹங்கர்ஸ் யாரோடது? எஸ் மேம். யாரோடது? யாரோட ஒர்க் தான் இது? சோ மெனி ஹங்கர்ஸ். சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ். நீங்க பேசுறது எனக்கு சீரியஸ்லி கேட்கல. மேம் பட்டாச்சாரியா மேம் ஆ பட்டாச்சாரியா. பாபனி பாமணி பட்டாச்சாரி. வச்சுருந்துச்சு. பாபனி பட்டாச்சாரியா. ஓகே. பாபனி பட்டாச்சாரியோட ஒர்க்ஸ் தான் என்னது அப்படின்னா சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ், சோ மெனி ஹங்கர்ஸ், இந்தியாவே கவலைக்கிடமா இருக்கும். அப்புறம் ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகர்ஸ், அப்புறம் கோல்டன் போட், அப்புறம் யூனிவர்சல் மேன், மியூசிக் ஃபார் மோகினி, அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்தோம். ஷேடோ ஃப்ரம் லடாக்னு பார்த்தோம். இது எல்லாமே பாபானி பட்டாச்சாரியோடது. சோ மெனி ஹங்கர்ஸ்னு கேட்டா அவரு. த ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்னு கேட்டா அது வந்து ஆசிஃப் குரும்பாய். அவரோட ட்ரிலஜி தான் பெங்கால் ட்ரிலஜி அப்படின்னு பார்த்தோம். இன்குலிப், த ரெஃப்யூஜி, சோனார் பங்கா. இதே இன்குலிப் அப்படின்னு யார் எழுதியிருப்பா? ஒருத்தர் வந்து ஹார்பி கிளம்புறதுக்கு வருவார்ல. அவர் நேம் Abbas. என்ன? Abbas. கே.ஏ. அப்பாஸ். ஓகேவா? அவர் தான் இந்த ஒர்க் எழுதியிருப்பார். இதே டைட்டில் அவரும் ஒர்க் எழுதியிருப்பார். கே.ஏ. அப்பாஸ் வந்து. கே.ஏ. அப்பாஸ் அப்படின்னு பார்த்தா இன்குலிப் அப்படின்ற ஒர்க்க படிக்க சொன்னேன். ஆனா நமக்கு என்ன நெட்ல கேட்டிருந்தாங்க? டுமாரோ இஸ் நாட் அவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் வந்து நெட்ல கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே யாரோட ஒர்க் அப்படின்னா கே.ஏ. அப்பாஸோட ஒர்க். புரிஞ்சுச்சா? இது கூட ஏன் அதை கம்பேர் பண்ணேன்னு? இல்ல குழப்புறேனா? கம்பேர் பண்றேன்ட்டு. இல்ல மேம். இல்ல. அதர்ஸ், பிரின்ஸ், சக்தி, மனுஷா, அனிதா மேம். புரியுதுக்கா. புரியுதுல்ல? இன்குலிப் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா கே.ஏ. அப்பாஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதே இன்குலிப் நம்ம எங்க பார்க்கறோம்னா பெண்டால் ட்ரிலஜி கீழ பார்க்கிறோம். ஆசிஃப் குர்பாயோடது. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. ஓகேவா? இந்த சோ மெனி ஹங்கர்ஸ் இங்க வேண்டாம். அப்புறம் ஜெயேந்திர மகாபத்ரா. ஜெயேந்திர மகாபத்ராவும் 1928. இப்ப 1928ல 3 பேர் பார்த்திருக்கோம். யாரெல்லாம்? நமக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும். விஜய் டெண்டுல்கர். சூப்பர் சார். விஜய் டெண்டுல்கர். இன்னொருத்தர் நமக்கு ஒருத்தர் முதலே தெரியுமே. முதல்ல தெரியும் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது. யாரு? ஆசிஃப் குரும். ஆசிஃப் குரும்பாய். அடுத்தது ஆசிஃப் யாரு? குரும்பாய். ஜெயந்த மகாபிரதா. ஜெயேந்திர மகாபத்ரா. ஓகேவா? ஜெயேந்திர மகாபத்ராவோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து கல்கட்டா சரியா? கல்கட்டால ஒடிஷால வந்து ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கும். அந்த அட்டாக் பத்தி தான் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி இருக்கும். ஜெயேந்திர மகாபத்ரா அப்படின்னாலே ஒடிஷா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அட்டாக் பத்தி மட்டும் தான் இவரோட தலைவர் வந்து இந்த ஒர்க்குக்கு கீழ ஃபுல்லாவே பேசியிருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் இவர் இந்த ட்ரியோல சேர்ந்து வருவாரு. நம்ம வந்து முல்க்ராஜ் ஆனந்த், ராஜா ராவ், அதுக்கு அடுத்தது ஆர்.கே. நாராயணன் இவங்க 3 பேருமே ஒரு ட்ரியோ அப்படின்னு சொல்றோமோ, அடுத்த செட் ஆஃப் ட்ரியோ அப்படின்னு பார்க்கும்போது ஏ.கே. ராமானுஜம், ஜெயேந்திர மகாபத்ரா, ஆர். பார்த்தசாரதி. இவங்க 3 பேருமே ஒரு ட்ரியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஜெயேந்திர மகாபத்ரா 1928, ஏ.கே. ராமானுஜம் வந்து 1929, ஆர். பார்த்தசாரதி வந்து 1934ன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா?
புரியுதா? இல்ல இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் காமிக்கணுமாடா அந்த 3 ட்ரியோவ? புரியுது மேம். புரியுதுல்ல. 2 புரியுது ட்ரியோ மேம். படிச்சிருக்கோம். ஒரு ட்ரியோக்கு நீங்க தரோவா இருக்கீங்க. 2வது ட்ரியோ இப்ப தான் நம்ம தரோவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏகே ராமானுஜம் யூ ஆர் தரோ. ஜெயேந்திர மகாபத்ரா இப்ப தான் படிக்க போறோம். ஆர் பார்த்தசாரதி இனிமே தான் வருவாரு. பிகாஸ் அவர் 1934ல தான் பிறந்தார். நம்ம இப்ப வந்துட்டு இருக்கிறது வெறும் 1928 தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னும் 67 வரைக்கும் பார்க்கணும் பிறந்த விஷயத்த. சோ ஜெயேந்திர மகாபத்ரா ஒடிஷா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவர் வந்து. ஓகேவா? இவரும் பத்மஸ்ரீ வாங்கியிருப்பார் 2009ல. அது ரிட்டர்ன் பண்ணிருவார் 2015ல. இவர் எந்த வொர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வொர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார். ஓகேவா? அப்ப ரிலேஷன் வெறுமனே யார் வொர்க் எழுதியிருப்பா? நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு எந்த கதைக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிலேஷன். ஆர்பிட்ரரி யார் எழுதியிருப்பா? ஏ.கே. ராமன். ஏகே ராமானுஜமோட தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஏகே ராமானுஜமோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ரைடர்ஸ். ரைடர்ஸ். ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரைடர்ஸ். ஸ்ட்ரைடர்ஸ் அவன் வண்டி வந்து நிப்பாட்டதும் எங்க போவான்? ஸ்விங் ஒரு கரெக்ட் தான், கரெக்ட் தான், போட் கரெக்ட் தான். ரைட். கரெக்ட்டா ஸ்விங்க தான் பாக்குறான். வண்டி கசின நிப்பாட்டுறான் இல்லையா? என்ன மேம்? கசின் பாப்பான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏகே ராமானுஜம் வந்து ஸ்ட்ரைடர்ஸ் 1966ன்னு பார்த்தோம். உள்ள வந்து அவன் என்ன பார்ப்பான்னா, கசின் வந்து ஸ்விங்ல ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்பான். அத பார்த்துட்டு அவன் எங்க திரும்பி பார்ப்பான் அப்படின்னா, போர்ட்ரேட்ட பார்ப்பான்னு பார்த்தோம். போர்ட்ரேட்ல என்ன தெரியும்? த ரிவர் தெரியும். ரிவர் தெரியும். ரிவரோட நேம் என்ன? கேஞ்சஸ். அது வந்து வைகை ரிவர். அது உள்ள பார்த்தோம். அது ஓகே. ம். அடுத்த ஒர்க் நம்ம ஒண்ணு வித்தியாசமா பார்த்தோம். ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமா இருக்கும். அது லோட்டஸ் இன் த நேவல் அப்படின்னு இருக்கும். ஹொக்குலிகா ஹூவில்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அந்த ரிவர் பார்க்கும்போது அந்த ரிவரோட நேம் என்னன்னா ஹொக்குலிகா ஹூவில்லா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஓகேவா? ஹொக்குலிகா ஹூவில்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹொக்குலிகா ஹூவில்லாக்கு அடுத்து தான் என்ன பண்ணுவான் அவன்? உள்ள போய் யார பார்த்து கும்பிடு போடுவான்? வைஃப். ஒய்ஃப கும்பிடு போடுறத தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இன்னும் தமிழ்ல? நமஸ்காரா. நமஸ்கார். சமஸ்காரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சோ ஒய்ஃப் அப்புறம் சமஸ்காரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செகண்ட் சைட். ஒரு நிமிஷம் இருங்க. அதை எடுத்து காமிக்கிறேன். நான் ஸ்டைடஸ் பார்த்தோமா, லுக்கிங் ஃபார் த கசின் இன் அ ஸ்விங். அப்புறம் தான் செல்ஃப் போர்ட்ரேட் அவன் பார்ப்பான். அந்த செல்ஃப் போர்ட்ரேட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா ரிவர். இதுல நான் ஏன் வைகை ரிவர்னு சொல்லி கொடுத்தேன்னா, உண்மையாவே ரிவர் அப்படின்ற இந்த ஒர்க்கு கீழ எத பத்தி பேசியிருப்பாங்கன்னா, மதுரையில ஓடிட்டு இருக்க வைகை ரிவர பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ரிவரோட நேம் வந்து ஹொக்குலிகா ஹூவில்லான்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிக் கொடுத்தேன். ஓகேவா? அதுக்கடுத்து தான் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. 1971ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ரிலேஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து. அப்போ ரிலேட்டிவ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். சோ ஒய்ஃப பார்த்து கிண்டலா அவன் என்ன பண்றான்னா, சமஸ்காரம் பண்ணுவான். அவள திரும்பி இன்னொரு தடவ பார்ப்பான். செகண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டான். என்டர் ஆவுமே இந்த படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். லவ் போம் ஃபார் ஒய்ஃப்னு அவர் எழுதியிருப்பாரு. எழுதிட்டு ஒய்ஃப பார்த்துட்டு சமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள போவான். சமஸ்காரத்துக்கு அடுத்து தான் ஒய்ஃப திரும்பி ஒரு தடவ பார்ப்பான். செகண்ட் சைட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபேமிலில ஒரு இலை விழுந்திருக்கும். ஆர்பிச்சுவரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ஆர்பிச்சுவரி எந்த இடத்துல அப்படின்னா கிரேட் ஹவுஸ்ல ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப வீட்ல ஒரு ஆள் குறையறாங்க. சோ நோ ஃபிஃப்த் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ஒய்ஃப பார்த்தாச்சு. வீட்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. பெரிய வீட்ல. அப்ப ஃபிஃப்த் மேன் ஒருத்தர் இல்ல. அப்புறம் அம்மாவ பார்க்குறான். ஆஃப் அம்மா, ஆஃப் மதர், அமாங் அதர் திங்ஸ் அப்படின்றது அடுத்த ஒர்க். அப்புறம் குழந்தை. தி லாஸ்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எக்கோலாஜின்னு எழுதியிருப்பாரு. டெல்லி சுண்டல், ஸ்னேக்ஸ்ன்னு எழுதியிருப்பாரு. தி டூ அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். டூ அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட் கொடுத்தா இது யாரோட ஒர்க்ன்னு கேட்டிருந்தாங்க. ஏகே ராமானுஜமோட ஒர்க். புரியுதா? இல்ல திருப்பி ஒரு தடவ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஞாபகம் இருக்கு மேம். ஞாபகம் இருக்கு. சரியா? இதுல ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இத நான் எது கூட கம்பேர் பண்றேன்னு மட்டும் சொல்லி கொடுக்க உங்களுக்கு மறக்காது அதுக்கப்புறம். இப்ப இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ஜெயேந்திர மகாபத்ரா.
சோ ஜெயேந்திர மகாபத்ரா 1928ல பிறந்திருப்பாருன்னு பார்த்தோம். அவரும் ஒன் ஆஃப் த ட்ரியோக்குள்ள வருவாரு. ஓகே. ஏகே ராமானுஜமோட ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன் பார்த்தோம். 1971 பப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வெறுமனையா குட்டியா ரிலேஷன் எழுதியிருக்காரு. அது 1971. ஓகே. ரிலேஷன்ஷிப்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அதுதான் வந்து ஜெயேந்திர மகாபாத்ரா. அது 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மறக்காது உங்களுக்கு. குட்டியா ரிலேஷன் வந்தா அது 71. ரிலேஷன்ஷிப்னு அது பெருசா வந்திருக்குன்றதுனால அதுல இருந்து 10 நம்பர் கூட 1981. இவங்க 2 பேருமே ட்ரியோக்கு கீழ தான் வராங்க. இவர் ரிலேஷன் எழுதியிருக்காங்க. இவர் வந்து ரிலேஷன்ஷிப்னு எழுதியிருக்காரு. இவர் எழுதின ரிலேஷன்ஷிப்க்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அது 71 இது 81. புரியுதா என்ன கம்பேர் பண்றேன்னு சொல்லி? புரியுது மேம். எஸ். ரிலேஷன் அப்படி வந்தா ஏகே ராமானுஜமோடது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்தா அது 1981 ஜெயேந்திர மகாபாத்ராவோடது சாகித்ய அகாடமியோட வாங்கியிருக்கும். ஏன்னா ரிலேஷன் வந்து குட்டியா இருக்கு. ஷிப் அதுல இல்ல. அதனால அதுக்கு கம்மியான மார்க் 71 தான் கொடுத்திருக்காங்க. இவன் ஃபுல்லா எழுதியிருக்கான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு வந்து 81 மார்க். அது அவார்டும் கொடுத்திருக்காங்க. அவார்டு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்திருக்காங்க. யார் வாங்கினா அப்படின்னா ஜெயேந்திர மகாபாத்ரா வாங்கியிருக்காரு. ஏகே ராமானுஜமுக்கு கிடைக்கல. ஓகேவா? புரிஞ்சிச்சா? எஸ் மேம். புரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னல அத பண்ணுவோம் நம்ம. இதுல நம்ம யாரெல்லாம் பார்த்திருக்கோம்ன்றத கொஞ்சம் புக் எடுத்து வச்சுக்கோங்க. புக்ல லாஸ்ட் பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. பிரின்ஸ் இல்லன்னா தாமு சார் யாராவது ஒருத்தங்க அந்த லாஸ்ட் 2 பேஜையுமே எனக்கு போட்டோ எடுத்து கொஞ்சம் குரூப்ல போடுங்களேன். அங்க நியூவா இருக்கிற 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு புக் இருக்காது. அவங்களுக்கு நான் இன்னும் கொரியர் பண்ணல. மேம் போட்டோ எனக்கு எடுத்து நம்ம அந்த ஸ்கிரீன் சாகித்ய அகாடமி அவார்டாக ஆமாடா நம்ம புக்ல கடைசி பக்கத்துல இருக்கும். இந்தியன் ரைட்டிங்ல. அது ரெண்டுத்தையும் ப்ராப்பரா கொஞ்சம் போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு நம்ம இது ரெண்டு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு we will wind up the session. போட்டாச்சா பிரின்ஸ்? பிரின்ஸ் எனக்கு சிங்கிள் பேஜா போடணும். இப்படி போட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஷீலாக்கும் சக்திக்கும் பிக்சர் ரிசீவ் ஆயிடுச்சாடா? Yes, ma'am. டன். ஓகே. இது மட்டும் பார்த்துட்டு வில் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்தெந்த ரைட்டர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி புக் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக் பண்ணிக்கோங்க. யார் யார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஒர்க்ஸ்க்குமே பப்ளிஷ்ட் இயர் என்ன அப்படின்றது தெரியணும். அவார்ட் வாங்கின இயர் என்னன்னு தெரியணும். எல்லாமே ரெண்டுமே வேற வேற வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கே நாராயண்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆர்கே நாராயணன் நமக்கு தெரியும் 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த கைட் அப்படின்ற ஒர்க் 1960ல வந்து அவார்டு வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ராஜாராவ் நமக்கு தெரியும். சர்பண்ட் ஆஃப் த ரோப் வந்து வாங்கியிருப்பாரு. 1960ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 64ல வந்து அவார்டு வாங்கியிருக்கும். ஓகேவா? அடுத்து பவானி பட்டாச்சாரியா நமக்கு தெரியும். இப்பதான் பார்த்தோம். ஷேடோ ஃப்ரம் லடாக் 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1967ல அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது முல்க்ராஜ் ஆனந்த் வந்து மார்னிங் ஃபேஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. 1968ல பப்ளிஷ் ஆகி 1971ல வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் நிராட்சி சௌத்ரி வந்து ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நமக்கு தெரியும். 1974ல பப்ளிஷ் ஆகி 1975ல அவார்டு வாங்கியிருக்கும். சில நேரத்துல நான் வந்து பப்ளிஷ் ஆன இயர் சொல்லியிருக்கேன், சில நேரம் அவார்டு வாங்கின இயர் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க கிளியரா படிச்சுக்கோங்க. உள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே பப்ளிஷ் ஆன இயர். வெளியில நான் இயர்ன்னு போட்டு சைட்ல ஒரு பாக்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன்ல அது எல்லாமே
அவார்ட் வாங்குனது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ நிராஜ் சௌத்ரி நமக்கு தெரியும் ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி. அதுல யார பத்தி பேசியிருப்பாரு அவரு? பயோகிராஃபி ஆஃப் மேக்ஸ் முல்லர். ஓகேவா? பயோகிராஃபி ஆஃப் மேக்ஸ் முல்லர் பத்தி தான் அதுல வந்து மேக்ஸ் முல்லர் பத்தி தான் ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரிக்குள்ள பேசியிருப்பாங்க. அப்புறம் சம்மன் நாகல். சம்மன் நாகலோட ஒர்க் வந்து அசடி. 1975ல வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும். 77ல வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு. அப்புறம் அனிதா தேசாய். அனிதா தேசாயோட ஃபயர் ஆன் த மவுண்டைன் வந்து 1977ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1978ல வந்து அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ராமா மெக்தா. ராமா மெக்தா கேவுக்குள்ள தான் வாழ்வார். அதனால இன்சைட் த ஹவாலி 1977ல பப்ளிஷ் ஆகி 1979ல வந்து அதுக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்புறம் ஜெயந்திர மகாபத்ரா. ஜெயந்திர மகாபத்ரா இப்பதான் நம்ம பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1980ல பப்ளிஷ் ஆகி 1981ல அவார்ட் வாங்கி. அப்ப ரிலேஷன் யார் எழுதியிருக்கா? ஏகே ராமானுஜன். ஏகே ராமானுஜம் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் நிசிம் எசிகேல். நிசிம் எசிகேல் வந்து லேட்டர் டே பிளாசம்ஸ் அப்படின்ற ஒர்க்கு வாங்கியிருப்பார். 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல வந்து அவர் அவார்ட் வந்து வாங்கியிருப்பார். அப்புறம் கமலாதாஸ் நம்ம படிச்சிட்டோம். கமலாதாஸ் வந்து கலெக்டட் போம்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. 1985ல வந்து வாங்கியிருப்பாங்க. இதே மாதிரி கலெக்டட் போம்ஸ் யார் வாங்கியிருப்பா? 1999ல கொஞ்சம் பார்க்காம ஏகே ராமானுஜன். ஏகே ராமானுஜம் வாங்கியிருப்பாரு. இந்த இருக்கு பாருங்க 1999ல கலெக்டட் போம்ஸ் அப்படின்னு சொல்லி யார் வாங்கியிருப்பா அப்படின்னா ஏகே ராமானுஜம். சோ இப்ப கெட்டிங் பேக் டு கமலாதாஸ். கமலாதாஸ் வந்து கலெக்டட் போம்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. 1985ல தான் பப்ளிஷ் ஆகி 1985ல அவார்டும் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் நயன்தரா சாகல். நயன்தரா சாகல் இப்பதான் பார்த்தோம். ரிச் லைக் அஸ் அப்படின்ற ஒர்க் 1985ல பப்ளிஷ் ஆகி 1986ல அவார்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் சிவ் குமார். சிவ் குமாரோட ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை 1986ல பப்ளிஷ் ஆகி 1987ல வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் விக்ரம் சேத். விக்ரம் சேத் 1987ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஒர்க் வந்து 1988ல வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற யார் நம்ம படிச்சிருக்கீங்க இதுல? மகேஷ் தட்டானி 1988 வந்திருக்காங்க. மகேஷ் தட்டானி வந்து ஃபைனல் சொல்யூஷன் 1993ல பப்ளிஷ் ஆகி 1998ல அதுக்கு வந்து அவார்ட் வாங்கியிருப்பாருன்னு பாக்குறோம். இதே 1993ல விக்ரம் சேத்தோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? கோல்டன் கேட். சரி இல்ல நேத்தும் இதே தான் சொன்னீங்க. நேத்து நான் வேறன்னு மாத்தி Suitable கொடுத்தேன். boy. சூட்டபிள் பாய் 1993ல விக்ரம் சேத்தோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா சூட்டபிள் பாய். விக்ரம் சேத்தோட எந்த ஒர்க் வந்து 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1999 பியானோ அண்ட் வயலினிஸ்ட்னு வருவாங்கல்ல. ஹூ ஆர் தே? ஒன் ட்ரிபிள் நைன்ல எதுடா பப்ளிஷ் ஆயிருக்கும்? நேத்து முந்தானேத்து சொல்றீங்க, இன்னைக்கு திருப்பி சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே வேர்ட. ஈக்குவல் மியூசிக் 1999ல எது அவார்டு வாங்கியிருக்கும் அப்படின்னு அவார்டு இல்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் மியூசிக் ஞாபகம் வந்துருச்சா? எஸ் மேம். எஸ். அடுத்தது ஏகே ராமானுஜம் நம்ம பார்த்துட்டோம். த கலெக்டட் போம்ஸ் 1999ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இத நீங்க வேற படிச்சிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு இதெல்லாம். நீங்க நம்ம இன்னும் இவங்களெல்லாம் பார்க்கவே இல்ல. இதுல இத பாக்குறேன் பாருங்க. 2012 பார்த்தாச்சா? அதுல யார் இருக்கா? 2012ல யாரா அவார்டு வாங்கியிருக்கா? ஆ ஜீத் பைல். ஜீத் தாயில்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரோட ஒர்க் வந்து தீஸ் எரர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றது தான் அவரோட ஒர்க். அது வந்து 2008ல பப்ளிஷ் ஆகி 2012ல வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். இப்ப வீட்ல போட்டு தாளிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஞாபகம் திட்டு வாங்குறாங்க, போட்டு செய்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். தாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். போட்டு அட்வைஸா பண்ணி தாலி இருக்கிறாங்க, தாளிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப ஜீத் தாயில் அப்படின்னு சொன்னா தப்பு பண்ணாதான் வீட்ல போட்டு தாளிப்பாங்க. அதனால அவரோட ஒர்க்ல என்ன வரும்னா எரர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். அதனால தீஸ் எரர்ஸ் ஆர் கரெக்ட். அப்போ மிஸ்டேக், எரர் இதெல்லாமே ஒரே வேர்டு. அப்ப அதுல பப்ளிகேஷன் இயர்ல 8 வந்திருக்கா 2008. இதே மாதிரி நம்ம 8 எதுல படிச்சோம்? ஜெயந்த மகாபிரதாலயம். இல்ல 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 இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். 1988. 1988 எந்த ஒர்க்குக்கு படிச்சோம்? யாரோடது? விஜய் டெண்டுல்கரோட தான் மேம். இல்ல நயன்தரா சாகலோட மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. நானே சொல்றேன். நயன்தரா சாகலோட மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியும் 1988ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து மிஸ்டேக்கன் வந்ததுனால நான் 8ன்னு சொல்லி கொடுத்தேன். இங்க எரர்னு வருது. ஓகேவா? தீஸ் எரர்ஸ் ஆர் கரெக்ட். சாரி தீஸ் எரர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து 2008. அது தாளிக்கிறாங்க. அதனால ஜீத் தாயிலோடது வந்து எரர் அப்படின்னு பாக்குறோம். புரியுதா ஏன் அப்படி கம்பேர் பண்றேன்? ஜீத் தாயில் வந்து எஸ் மேம். அதர்ஸ். Yes, ma'am. புரியுதுங்க. சோ ஜீத் தாயில் தாளிக்கிறாங்க. அதனால எரர் 2008. ஆனா அவார்டு வாங்குனது எப்போ அப்படின்னா 2012. ஓகேவா? இதுல சைப்ரஸ் மிஸ்ட்ரி நமக்கு தெரியும். சைப்ரஸ் மிஸ்ட்ரி வந்து கிரானிக்கல்ஸ் ஆஃப் த கிராஸ் பியரர் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க 2013ல அப்படின்னு சொல்லிட்டு. ஜெரி பிந்தோ நான் சொல்லி கொடுத்தேன். தலித் லிட்டரேச்சர் நடத்தும் போது அவர் வந்து டிரான்ஸ்லேஷன்ல நிறைய இடத்துல வருவாரு. அவரோட ஒர்க் என்னது அப்படின்னா எம் அண்ட் த பிக் ஹூம் அப்படின்னு சொல்லி அது 2012ல பப்ளிஷ் ஆகி 2016ல அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஜெரி பிந்தோ அதையும் டிக் பண்ணிக்கோங்க. படிக்கணும் இது வந்து ஜெரி பிந்தோ அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரையும் தெரியாது. வேற யாரும் நம்ம இன்னும் படிக்கல. அப்புறம் அனுராதா ராய்.
நம்ம படிச்சோம்ல கொஸ்டின் பேப்பர்ல அனுராதா ராய். ஓகேவா? அனுராதா ராய் தான் வந்து அனு அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? அனுனா என்னது? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? அனுனா இங்கிலீஷ்ல என்ன? அட்லஸ்னு வரும் மேம். ஆட்டம் அப்படின்றது எர்த். ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்புறம் அட்லஸ் ஆஃப் எர்த்ன்னு வரும். ஜூபிட்டர் ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லி வரும். இது எல்லாமே வந்து அனுராதா ராயோட ஒர்க். இதுல அவங்க எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆல் த லைஃப்ஸ் வி நெவர் லிவ்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க. 2018ல பப்ளிஷ் ஆகி 2022ல பப்ளிஷ் ஆகி சாரி அவார்ட் வாங்கியிருக்கோம். கிளியரா? எஸ் மேம். இவ்ளோ clear ரைட்டர்ஸ் நம்ம இருக்கா? படிச்சிட்டோம் சரியா? இன்னும் இருக்காங்க. ஒரு 15 பேர், 20 பேர் இருக்காங்க. எல்லாருமே குட்டி, குட்டி ரைட்டர்ஸ் தான். இப்ப இதுல இருக்கிற மீனாட்சி முகர்ஜி, இல்லன்னா உப்பமணிய சாட்டர்ஜி இவங்க எல்லாருமே வந்து குட்டி, குட்டி ரைட்டர்ஸ். கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம அப்படியே அவ்வளவு பேரையும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுவரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? நம்ம மேல நான் சொல்லிக் கொடுத்த எல்லா ரைட்டர்ஸுமே கவர் பண்ணிட்டோம். நான் கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பேன்னா, வெறுமனே இந்த ஸ்கிரீன மட்டும் தான் எடுத்து வைப்பேன். ஆர்கே நாராயணன்ல இருந்து கொஸ்டின் இருக்கும். அப்புறம் பாபடி பட்டாச்சாரியோட கதை என்னன்னு கேட்பேன். முல்க்ராஜ் ஆனந்தோட கதை என்னன்னு எனக்கு சொல்லணும். இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஆத்தரா தொட்டுட்டே வந்தேன்னா, யூ ஷுட் டெல் மீ த ஸ்டோரி. அவங்க எப்ப பிறந்தாங்க? அவங்களோட ஸ்டோரி நம்ம என்ன படிச்சோம்? அவங்க என்ன ஒர்க்குக்கு அவார்ட் வாங்குனாங்க? இப்படிதான் நம்ம டிஸ்கஸே பண்ண போறோம். கிளியரா? எஸ் மேம். அதர்ஸ்? எஸ் மேம். clear இருக்கா? ஓகே டன். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. எனக்கு குவிஸ்க்கு ஆன்சர் Okay, போட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லிட்டேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்பேன். தேங்க்யூ மேம். தேங்க் யூ.